வணக்கம். இந்த டிபேட்ல புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அவங்க ரெண்டு சைட்ல இருந்தும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. புதுசா திராவிட வெற்றி கழகம் வந்திருக்காங்க. உங்களுக்கு சில கேள்விகள் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும்ல. உங்க கேள்விகளை வச்சிருங்க, அப்புறம் பேசுவோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். கேள்விகள் விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆனா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய இந்த புதிய அரசியல் கட்சிக்கு என்னுடைய வரவேற்பு. உங்களது வரவு நல்வரவாக அமையட்டும். நன்றி தோழர். வெற்றி கழகம் இந்த பெயர் உங்களை ரொம்ப ஈர்த்திருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பெயர் வைக்க சொல்லி நிர்பந்திச்சது யாருன்னு சொன்னீங்கன்னா? வெற்றி கழகம், வெற்றிங்கிறதே ஒரு பொதுவான ஒரு சொல்லு தான். அதாவது என்ன இலக்குங்கிற போது எந்த களமாக இருந்தாலும் இலக்கு என்னவா இருக்க போகுது? வெற்றியாக இருக்க போகுது. வெற்றிங்கிறது ஒரு பொதுவான சொல். அது கூட இருக்கிறது திராவிடத்தோட எங்களுக்கு வெற்றி வேணுங்கிறது. 2024க்கு முன்னாடி இப்ப யாராவது வெற்றின்னு சொன்னாலே விஜய் தானே ஞாபகம் வர்றாரு நமக்கு. அப்படி பார்த்தோம்னா இப்படி எடுத்துக்கலாமே. தமிழக வெற்றி கழகம் அது. தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இருக்கிற அமைப்பு கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். நாம் தமிழர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழை கனெக்ட் பண்ணுது. உடனே அப்படி தமிழ் தேசியத்துக்கு முரணாக தான் விஜய் வந்தாரா? இல்லை அந்த வார்த்தை அங்கேயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லை, ஆனால் இந்த வார்த்தையில் வெற்றி கழகம்னு சொன்ன உடனே சாதாரணமா ஒரு அரசியலை கவனிக்கிறவங்க கூட என்னப்பா இது விஜய் கட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மேபி அது மக்களுடைய தரப்புல ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி வேணா தெரியலாம். போக போக இது திராவிட வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வேறுபாடு இருக்குங்கிறத களம் உணர்த்தும். ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லுகிற பொழுது தோலை தப்பாக எடுத்துக்கூடாது. எப்போ நம்ம ஒரு மொழிக்குள்ளே சுருங்குறோமோ அப்போ மாநிலம் தாண்டிய ஒரு அரசியல் பார்வை அங்கே இருக்குமானா குறைவாக இருக்கும். அதனுடைய பார்வை குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திராவிடம்னு ஒரு சொல்லும்போது, கம்யூனிசம்னு சொல்லுகிற போது என்ன ஆகுதுன்னா அது பரவலாகுது சித்தாந்தம். அப்போ எங்களுக்கு திராவிடன்றது சித்தாந்த ரீதியாக எங்கள் பார்வைக்கு திராவிடம் இருக்குது. சரிங்களா? வெற்றிங்கிறது என்னன்னாக்கா, எங்களுக்கு அடுத்த கட்டம் நகர்த்துறதுக்கும் இலக்கு என்ன? எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க, முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, அப்படி இருக்குது இல்லையா? எங்கள் ஆஸ்பெக்ட் என்னென்னா, இதில் அடுத்த கட்ட ஏன்னா பல இயக்கங்கள் இங்கே திராவிட இயக்கங்கள் இருக்குது, திராவிட கட்சிகள் பல இருக்குது. எங்களுக்கு என்னவா இருக்குன்னா, இந்த கொள்கையை அடுத்த கட்டம் கொண்டு சென்று எங்களுக்கு எது வெற்றி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த கொள்கை பயணத்தில் வெற்றி அடையணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். யாரும் சொல்லலாம். இது ஒரு 15 பேர் கொண்ட குழு. நேற்று இது அறிவிக்கிற வரையில் எங்கள் தலைவருக்கும் இந்த பேர் தெரியாதுங்கிறத மேடையில் பதிவு பண்ணியிருக்காரு. நாஞ்சில் சம்பத்தனை பேசும்போது சொல்லியிருக்காரு, முன்னாடியே இந்த பேரை எனக்கு ரகசியமாக சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்றது பேசியிருக்காரு. காணொலியாகவே இருக்குது. அதனால் இது ரொம்ப ஜனநாயக ரீதியாக தலைவரை கூட தெரியக்கூடாது. ஒரு 15 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் அண்ணாவோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அண்ணாவோடு இருந்து களமாடிய திருப்பூரார் 91 வயது அவருக்கு, முன்னாள் மதிமுகனுடைய அவைத்தலைவர் உட்பட அதில் 15 பேர் இருக்காங்க. முக்கியமான பிரமுக பொடாவில் சிறையில் கைதான அழகு சுந்தரான முதல் கொண்டு 15 பேர் இருக்காங்க. இல்லை, தலைவருக்கே தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, குழு தான் உருவாக்குதுன்னு சொல்கிறீங்க. அங்கதான் ஒரு கேள்வி வருது. இல்ல, என்ன செய்தி அடிப்படையில் ஒரு கேள்வினா, தலைவருக்கு தெரியல, ஓகே, ஏத்துக்க முடியுது. ஆனா 15 பேரும் திராவிட இயக்கத்தின் முன்னேற்றிகள்னு சொல்றீங்க. ஏற்கனவே திராவிட வெற்றி கழகம்னு 2 கட்சி இருக்குதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஒண்ணு நெல்லையில ஒருத்தர் உங்க மேல லீகல் நோட்டீஸ் அனுப்ப போறாருன்னு சொல்லிட்டாரு. பதிவு பெற்ற ஒரு கட்சின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ்ல வந்த மிஸ் அபிராமி அப்படின்றவங்க ஒருத்தவங்களும் அதே திராவிட வெற்றி கழகம்ன்ற பேரை எடுத்து வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு போஸ்ட் அது ட்ரெண்டான ட்ரோலான விஷயத்தையும் எல்லாமே நம்மளால சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இவ்வளவு பரபரப்புல இந்த வெற்றி கழகத்துல அந்த பேர், அந்த வெற்றியை எடுத்துக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதை அவர் சரவணன் நெல்லையில் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிக் பாஸ் அபிராமி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாரையோ மறக்க வைக்கிறதுக்காக, யாரையோ மறைக்க முடியுமான்ற ஒரு தேவையில இது நீங்க வெறுமனே நீங்க வச்சிருந்தா அந்த இடத்துல எந்த கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணல கூட எனக்கு இவ்வளவு சந்தேகம் வராது. எனக்கு அடிப்படையில் வர கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல மல்லை சத்யா அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாமே திமுகவின் நட்பு சகோதர கட்சிகள், கூட்டணி கட்சிகள். தப்பித்தவரை கூட நீங்க அஇஅதிமுகவையோ தேமுதிகவையோ அதுல சொல்லிடல. ஏன்னா அவங்களும் திராவிட கட்சிகள் தான். நீங்க சொன்னது திமுக, திக, பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், விசிக, மக்கள் நீதி மையத்துல இருந்து எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சிகள். அப்ப இந்த எல்லா கூட்டணி கட்சியும் எங்களுக்கு அரவணைச்சு எங்களையும் கொஞ்சம் ஆதரிச்சிங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் ஒரு சீட்டு குறைச்சு எங்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுங்க, நாங்க கூட்டணிக்குள்ளதான் வரோம், அந்த வார்த்தையை ரீட்ரேட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, திமுக இருந்து பிரிஞ்ச மதிமுக உள்ள இருக்கலாம், கம்யூனிஸ்ட்ல இருந்து பிரிஞ்ச மார்க்சிஸ்ட் உள்ள இருக்கலாம், அப்போ மதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த வெற்றி கழகம் உள்ள வரக்கூடாதான்ற ஒரு கேள்வியை மல்லை சத்யான் உருவாக்குறாரு. அப்ப எனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, திமுக கூட்டணிக்குள்ள நாங்க வரணும், திமுக எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், ஒருவேளை மதிமுக முரண்டு பிடிச்சா அவங்களை வெளில அமைச்சிட்டு உங்களோட திராவிட வெற்றி கழகத்தை உள்ள வச்சுக்கணும், அப்போ திமுக சொல்றதை நாங்க செய்வோம்.
திமுக இன்னைக்கு ஒரே எதிரியா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த இடத்துல எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் பேரை குறைச்சிட முடியுமான்னு ஒன்று ட்ரை பண்ணி இன்னும் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பன்மடங்கு வளர்க்க போறீங்களோன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்க வச்ச 2 கேள்விக்கு பதில் சொல்லிடுறது என்னோட கடமை நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம்ன்றது வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்களாக பார்க்கக்கூடிய தமிழ் நிலத்திற்கான ஒரு அரசியல் கட்சி. அது தமிழ்ன்ற மொழியை தாண்டி தமிழ் மொழி பேசப்படக்கூடிய அனைத்து இடங்களையும் குறிப்பதுதான் தமிழகம். தமிழ்நாடுன்றது இந்த நிலப்பரப்பு. இங்க வடக்க ஆந்திரா, மேற்கு கேரளான்னு சொல்லி முடிக்கலாம். தமிழகம்ன்றது தமிழர்கள் வாழும் பகுதி. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுதோ அந்த 163 நாடுல இருக்கிற இடத்தையும் சேர்த்து குறிக்கிற இடம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழகம் உட்பட. அப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு குறிக்கிற தமிழகம் தான் வந்து நாங்கள் வெற்றிருக்கோம். அந்த எல்லா இடத்துலையும் தமிழர்களின் வெற்றியை பறைசாற்றுவதும் எதிர்நோக்குவதும் அதற்காக உழைப்பதும் தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் நீங்கள் வந்து தமிழகத்துக்குள்ளே எங்களை சுருக்கிடாதீங்க. நாங்கள் அகண்டு விரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு கத்தார் ஒரு மாவட்டம், சிங்கப்பூர் ஒரு மாவட்டம், ஸ்ரீலங்கா ஒரு மாவட்டம். அதனால் அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து திமுகவின் கவன ஈர்ப்புக்காகவும் அவர்களின் ஆதரவு பெறுவதற்காகவும் மட்டுமே தாவேக்காவை எதிர்ப்பதாக எனக்கு தோன்றுது. அதுதான் என்னுடைய வருத்தமாக இருக்குன்னு கேட்குறேன். தமிழர்களுடைய வரலாறுன்றது ரொம்ப நெடிய ஒரு வரலாறு, அதில் மாற்று கருத்து இல்லை. பிரான்ஸ் ஜெனீவாவில் போய் பேசிட்டு வந்தார் எங்கள் தலைவர். ஈழத்தினுடைய பிரதிநிதியாக பேசிட்டு வந்தாங்க இப்போ செப்டம்பர் மாதம். அந்த இடத்துல நாங்கள் முரண்படலை. அதாவது இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற பார்வைக்குள்ளே இருந்து நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறது தவறு கிடையாது. அந்த திராவிட சித்தாந்தத்தை பின்னெடுத்து செல்கிற களமாக அந்த தமிழ் தேசியம் அமையக்கூடாதுன்றது தான் எங்களுடைய பார்வை. சித்தாந்த நிலைப்பாடு வந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசினவங்களுடைய ஆதித்தனாருடைய வரலாறோ யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறுதியாக போய் கரைஞ்ச இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடமாக இருக்கும். ஏன் திமுகவாகவே இருந்திருக்கு. சபாநாயகர் வரலாறு எடுத்திங்கன்னா ஒரு சபாநாயகர் தமிழ் தேசியம் பேசினவர். இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களை நாங்கள் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே பேசுகிறதுங்கிறது வந்து தமிழுடைய தேசியம், இன வரலாறு, வெற்றி அதை பற்றி அல்ல. அந்த தமிழகன்ற நம்ம பேசும்போது இங்கே என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, மாற்று மொழி பேசுபவர்களை இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்ற ஒரு அரசியல் ஒரு 10 ஆண்டு காலமாக தவறான ஒரு பாதையில் சீமான் எடுத்து போயிட்டுருக்கார். அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அதில் ஒரு அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் ஒரு எங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக நீங்கள் வச்சுக்கிறீங்க, மாற்று கருத்தில். அதில் பல பேரை நீங்கள் வரிசைப்படுத்துறீங்க. அது உங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். முரண்றது நாங்கள் எங்கே பார்க்குறோன்னா, பெரியார் இருக்கிற இடத்தில் திராவிடம்ன்ற என்று சொல் இல்லாமல் பெரியாரையும் அண்ணாவையும் நாங்கள் வெறும் கொள்கையாக வச்சுக்கிறோம். அதோடு சேர்ந்து வேறு எந்தெந்த சித்தாந்தத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிற போது இது எப்படி ஒரு ஒரு பார்வையாக இருக்கும்னா, தேர்தல் களத்துக்கான கட்சியாக இருக்குமே தவிர கொள்கை ரீதியாக என்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோன்றது களத்தில் மக்கள் பார்க்கப்படுது. உதாரணம் சொல்கிறேன். சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் தேசியம் பேசுகிற போல பெரியாரை விட்டுட்டு தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னா அது தமிழ் தேசியம் இல்லைன்றது எங்களுடைய பார்வை. மொழிவாரி மாநிலம் என்கிற ஒரு கோரிக்கையை வந்து ரொம்ப அழுத்தமாக பதியப்பட்டது யாருன்னா பெரியாரால். இல்ல, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய 2 கண்கள், அதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்துன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து திராவிடத்தையும் வெறுக்கல, தமிழ் தேசத்தையும் வெறுக்கல, ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தமிழ் நிலத்துல எந்தெந்த தலைவர்களை எல்லாம் மக்கள் கொண்டாடினாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாரும் அந்த கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டிகளா இருக்காங்க. அது எல்லாமே தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தான். இதுவும் வந்து தமிழர்கள் வெறுத்த கொள்கைகளை அவங்க ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது கொள்கை ரீதியா நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், அதே தான் அவங்களுக்கு இருக்கணும், நீங்க எப்படி கேட்க முடியும்? இல்ல, நான் ஒரு கேள்வியும் சேர்த்துறேன், அதுக்கும் பதில் சொன்னா நல்லா இருக்கும். திராவிடம்ன்றதுக்கு பன்முகம் உண்டு. நீங்க வந்து அயோத்திதாசர் பண்டிதர் தாத்தா பேசுனது ஒரு திராவிடம். ஆமா. இன்னைக்கு நீங்க வந்து மொழிவாரி திராவிடம்னு சொன்னீங்க, சித்தாந்தவாரி திராவிடம்னு ஒன்று இருக்கு, இடவாரி திராவிடம்னு ஒன்று இருக்கு. இதுல எந்த திராவிடத்தை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த கேள்வியோட பதில் சொல்றது ஈஸி. இல்லை, உங்கள் கேள்விகள் 4-5 கேள்வி இன்னும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இந்த திராவிடத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். முதல்ல திராவிடம் வந்து யார் யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத தாண்டி திராவிடத்துக்குன்றது ஒரே ஒரு கொள்கை தான். நேற்று எங்களுடைய கட்சியினுடைய துவக்க விழாவில் டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறார். கர்நாடகாவிலிருந்து கர்நாடக மொழியில் வந்து ஒருத்தர் பேசுகிறார். கேரளாவிலிருந்து மலையாள மொழியில் வந்து ஒருத்தர் பேசுகிறார். எங்களுக்கு இங்கே சாதி, மதம், இடம், ஏன் ஒன்றும் சொல்ல போனால் தமிழ் மொழியை கூட சேர்த்து மொழியை கூட நீங்கள் வச்சுக்கிட்டு திராவிடத்தை பேச முடியாது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எந்த மொழியை சார்ந்தோம் எங்கே வேணாலும் போய் வாழ முடியும், எங்கே வேணாலும் நின்று எம்எல்ஏ எம்பி ஆக முடியுங்கிற பொழுது நீங்கள் அந்த திராவிடன்ற ஒரு பிரின்சிபலை வந்து மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ எப்படியும் அதெல்லாம் ஸ்பிரிட்டே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளானதான். திராவிடம் இங்கே சொல்கிறதுன்றது வந்து சாதி, மதம் எதுவும் எல்லாமே கடந்த ஒரே ஒரு விஷயம் தான். சொல்ல போனால் நாளைக்கு ஒரு பெங்காலி திராவிடன்னு சொல்லிக்க முடியும். இதில் ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அடிப்படையில் நான் சொன்ன 4 கோட்பாடுகளை தாண்டி திராவிடம் நீங்கள் ஒரு இடத்துல நின்னாலே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கணும்.
அதை ஆரியர்கள்னு நம்ம ஒரு இடத்துல வரையறுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நீங்க வந்து பெங்காலிகளையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஹரியானா பஞ்சாப்ல டெல்லியில இருக்கவங்களையும் உள்ள கொண்டு வந்தா இது திராவிடமா இல்ல திராவிடத்துக்கே இது மறுபொருள் கொடுத்துருமா? அப்படி கிடையவே கிடையாது தோழர். அதான் அப்ப உங்களுக்கு ஆரியத்துல எதிர்ப்பு இல்லை, நாளைக்கு பாஜகவோட சேர வாய்ப்பு உண்டு. அதாவது 1909 தொடங்கிய திராவிட இயக்க வரலாறு ஆரம்பிக்கிறதே வந்து நான் பிராமின் அசோசியேஷன் தான். இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா 1892 அயோத்தியாஸ் பண்டிதர் ஒன்று பண்ணிருக்காரு. நீ எங்க வேணாலும் போகலாம். நீ எங்க போனாலுமே அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஆரிய பார்ப்பனர்கள் எதிர்ப்புங்கிறது. அதை எங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா அப்படியே பாருங்க 1912-14 அது என்ன பண்ணாங்கன்னா இந்த பிராமணர்கள் அல்லாதோர்ன்றது இருக்க வேண்டியதில்லை, திராவிட ஐக்கிய கழகம்னு மாத்துறாங்க. அது காரணம் சொல்றாங்க. பிராமணர்களே திராவிடர்கள் ஆக முடியாதுன்னு இருக்கா என்ன? இன்னும் சொல்றோமே, ஒரு பார்ப்பனர் ஒரு திராவிட இயக்கத்துக்குள்ள வந்து சேர்றாரு, அவரை நம்ம திராவிடர்னு ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா ஆரிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தார்னா அவர் எப்பயும் அந்த பார்ப்பனராகவே இருப்பார், அந்த ஆரிய சித்தாந்தத்தை ஒட்டியவராக இருப்பார். அவர் தன்னுடைய அந்த இன்னும் சொல்லணும்னா பூணூல் தான் அதை காரணராக நம்ம சொல்கிறோம். அதை அறுத்து எரிஞ்சிட்டு எனக்கு சனாதனம் கிடையாது, சாதி கிடையாது, மதம் கிடையாது, நான் மனிதநேயத்தோடு எங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்க வரேன்னு அதே பார்ப்பனர் சொல்லுகிற பொழுது அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அவரை நான் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஆதிவன் வள்ளுவர் சொன்னதா பார்ப்பேன், அவ்வளவு திராவிடரா பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். இல்லை அவ்வளோதான் தோழர். அதை தான் வந்து அம்பேத்கர் ஒரு பக்கம் இருந்து அவர் ஒரு சித்தாந்தத்தில் பேசுகிறார், மார்க்சியம் கம்யூனிசமும் ஒரு பக்கம் இருந்து அது வேற மாதிரி பேசுகிறாங்க. யார் என்ன பேசினாலும் இங்கே பேசுகிறது சமநிலைப்பாடு தான். இங்க அந்த சமநிலைப்பாடு தான். இல்ல நான் அதை ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன், ஒருத்தரால ஒடுக்கப்படும் போது அந்த ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக குரல் எழுப்பினேன். அதுல வந்து பெரியார் ஐயாவுக்கும் பங்கு உண்டு, ஐயா அம்பேத்கருக்கும் பங்கு உண்டு. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அன்னைக்கு அவங்க என்ன எதிர்த்தாங்களோ அந்த எதிர்ப்பு இன்னைக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல பாகுபாடு பார்க்க வேண்டாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்ல அன்னைக்கு அவங்க ஒரு எதிர்ப்போட வந்தாங்க, திராவிடம்னு சொன்னா நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்க, இல்ல பார்ப்பனத்தை எதிர்க்கிறீங்க, சனாதனத்தை எதிர்க்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஆரியத்தை தாண்டி அங்க இருக்கிறவங்களை கொண்டு வந்து இந்த திராவிடத்துல பேச வைக்கிறது என்ன காரணம்? எனக்கு எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குதோ திராவிட வெற்றி கழகம்? யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டெலிகேஷனா போய் திமுக கிட்ட ஏதாவது ப்ரொபோஸ் பண்றீங்களோன்றத என் கேள்வி. இல்ல நீங்க இது வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் பார்வையா பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே கிளியரா டிக்ளேர் பண்ணியாச்சு, திராவிட வெற்றி கழகம் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குதுன்றது கிளியரா டிக்ளேர் பண்ணியாச்சு. பண்ணிட்டு தான் அங்க ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கொள்கை முரண்கள் இல்ல யார் எந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுல மல்லை சத்யா மேலேயோ திராவிட வெற்றி கழகத்தின் மேலேயோ ஐடியாலஜிக்கலா பெரிய கேள்விகள் யாருக்கும் இல்லை. இது முழுக்க முழுக்க விஜய் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு எதிராக ஒரு கட்சியை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அதுக்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டதா? அதாவது இந்த சிம்பிளா சொல்லணும்னா ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல ஓபிஎஸ் நின்னாரு, நேரடியா அவரை வந்து எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம்ன்ற பேர் இருக்கிற ஒரு 10 பேரை இறக்கி விட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது டிவி 100% அப்படி கிடையவே இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோன்னா இந்த மாதிரியான ஒரு பார்வையே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பார்வையும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை நம்ம கிரியேட் பண்றதை தான் பார்க்குறோம். எப்படின்னா நேற்று கூட ஒரு பத்திரிகையில் இதே கேள்வி கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு எதிராக தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா வெற்றிங்கிற பேரில் எதுவுமே ஆரம்பித்தாலே அந்த கணக்கு வந்து இப்போ கூட தோழர் என்ன கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி அவரே சொன்னார் 2 பேருக்கு இதே போல் உருவாக்கி வச்சிருக்காங்க, அந்த 2 பேரும் விஜய் கேட்டிருக்காரா? நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் அந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அடிப்படை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஒருத்தர் ஏற்கனவே ஒரு கட்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு அந்த பேரோட, இதுல வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுல பிரச்சனை வரல. நாங்க வந்து ஒரு நிலம் சார்ந்து மட்டும் பேசல, இந்த தமிழ் இனம் சார்ந்து தமிழ் நிலப்பரப்புல வாழக்கூடிய எல்லாரையும் அரவணைக்கணும், தமிழ் மொழி எங்க பேசினாலும் அவனை ஆதரிக்கணும், அங்க அவன் பெருமைப்படுற மாதிரி இங்க ஒன்று செய்யணும்னு சொல்லி இங்க ஒன்று பண்றாங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நாளைக்கு திராவிட வெற்றி கழகம் ரெஜிஸ்டர் ஆகுமா இதே பேர்ல, அதுக்கான பிரச்சனை அங்க ஒண்ணு இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாக்குறோம், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு ஒன்று காட்டுறாரு. அப்ப அந்த பிரச்சனை இருக்கே, அதை கூட ஆலோசிக்காம அவசர அவசரமா வெற்றி கழகம்ன்ற பேரை வைக்க வேண்டிய தேவை என்னன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய 15 பேரும் ஆகச்சிறந்த ஆளுமைகள், அப்ப அவங்களுக்கு இந்த பேரை வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்டயும் கேள்வி இருக்கு. இப்போ வெற்றி கழகம், வெற்றின்ற வார்த்தை இல்ல, வெற்றி கழகம்னு சொல்லும் போது உங்களை இது பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அஜித் வந்து கார் ரேஸ் ஓட்ட போறாரு, அங்க அவர் ஒரு ட்ரெஸ் அந்த அவுட்ஃபிட் போட்டிருக்காரு, அதுல ஷேட் வந்து இந்த டிவிகே கொடி மாதிரி இருந்தா அவர் டிவிகே ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்றது இல்ல. அந்த காருக்கு வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து ஒரு அப்ரிசியேஷன் சொல்லிட்டு அது வந்து தமிழக அரசு எஸ்டிஏடி தான் கொடுத்தாங்கன்னு சொல்றது, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல அது வந்து எஸ்டிஏடியோட லோகோ இருக்கு, அதை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவர் யாரோ ஒரு தலைவர் ஒரு சிலைக்கு மாலை போட்டாலும் இல்ல வேற எங்கேயாவது ஒரு பொது இடத்துல வேற அந்த கலர் ஷேட்ல யாராவது பண்ணா கூட உடனே இது டிவிகே ரெஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க நான் சொல்றது தாவேக்கானா விஜய் சார் பேசுறதோ இல்ல அந்த கட்சியோட கேடர்ஸ் பேசுறதையோ இல்ல அந்த கட்சி ரெப்ரசென்ட் பண்றவங்க பேசுறதையோ நான் முன்வைக்கிறேன்.
அதே மாதிரி திராவிட வெற்றி கழகம்னு ஒண்ணு கொண்டு வராரு. அதுல வந்து மல்லையர் சத்யா அண்ணன் பேசினதையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய சகோதரர் பேசுறதுன்னு எடுக்கிறேன். நீங்க வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ட்ரோலான ஒரு ஃபேக் ஐடியோட கருத்து சொல்றீங்க. சோசியல் மீடியால அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதை ரசிக்கிறான், கொண்டாடுறான். இன்ஃபேக்ட் அதுக்கு நீங்க அஜித் சார் மறுத்து சொல்லி நான் பார்க்கல. இப்ப அவர் ஆதரிக்கிறாரோன்ற கேள்வி நீங்க சொல்லும்போது எனக்கு வருது. ரசிகர்கள் அவர் ஆதரிக்கலையே, அவர் மறுக்கலையே. இப்போ ஒரு நரேஷன் அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கூட்டம் கூட்டி அரசியல் பண்றதுல கூட்டம் கூட்டி உங்க மாஸ்க் காட்டுறது தப்புன்னு ஒண்ணு சொன்னாரு. அப்புறம் அடுத்த நாளே வந்து எல்லாரும் விஜய் சொல்லிட்டாரு நீங்க அப்படி நான் சொன்னேனா? மாத்தி பேசுறவங்களுக்கு இது நல்லது இல்ல, அப்படி பேசாதீங்க. தேவைப்பட்டா நாளைக்கு என்னைய கூட வேற ஸ்டேட்டுக்காரன்னு சொல்லுவான், அவனை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கன்னு யாரெல்லாம் அந்த 4 நாள் கம்பு சுத்தினாங்களோ தலையிலே கொட்டி அமிச்சிட்டாரு அஜித் சார். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு, நான் விஜய் சார் நல்லதான் நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் நீங்க கலர் சொல்றீங்க. இல்லப்பா நான் தாவேக்காக்கெல்லாம் போடலப்பா விஜய் அஜித் சார் சொல்லியே. சோ அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கலாம். எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் அந்த கலர் வருதோ அது உடனே டிவிக்கேன்னு சொல்ற ஒரு போக்கு விஜய் ரசிகர்கள் கிட்ட அவங்க ரசிக்கிறாங்க. அந்த வார்த்தையை நீங்க அவர் மாதிரி இப்போ இந்த மாதிரி இமீடியட்டா எஃபெக்டோட பதில் சொல்றாரு அஜித் சார்ன்றதா இப்ப நான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து அஜித் சார் ஒரு கோட் எடுத்துக்கிட்டு விஜய் சார் கலச்சிட்டாருன்னு சொன்னா, டேய் நான் எல்லாம் பண்ணல நீ கம்முன்னு சொல்றாருல்ல. அதே மாதிரி இந்த கலர் தாவேக்காவோட கலரை தான் அஜித் சார் என்டாஸ் பண்றான்னு சொன்னா இல்லையே அப்படின்னு சொல்லல. நான் அவர் அதைத்தான் பண்ணாருன்னு நான் சொல்லல, ஆனா அவர் இதை பண்ணலன்றது இங்க பதிவு பண்றேன். அப்போ அவருக்கு வந்து அவர் விருப்பமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நான் அப்படி அப்ளை பண்ணல, இப்ப நீங்க தான் அதை அப்ளை பண்றீங்க. அங்க திராவிட வெற்றி கழகம் உதயமாகும் போதே உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஞாபகத்துக்கு வந்ததால தான் இங்க நான் உட்கார்ந்துருக்கேன். இல்லாட்டி நீங்க வந்து நெல்லையில இருந்து மிஸ்டர் சரவணனை கூட்டு வந்திருந்திருப்பீங்க. எப்ப திராவிட வெற்றி கழகம்ன்ற பேர்ல 2 கான்ட்ரோவர்சி இருக்கு யாருப்பான்னு. ஆனா உங்களுக்கு என்ன தோணி இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர் சோசியல் மீடியால இதுல என்னன்னா, ஒரு கட்சியை வந்து நீங்க பதிவு பண்ண போறோம், நாளைக்கு உதயமா போகுது, அதுல சிக்கல் வரப்போதா என்னங்கிறது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்போ இல்லை இப்போ டூப்ளிகேஷன் வருது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு இஷ்யூ வரப்போகுதுன்னா அதை காலம் பார்க்க போகுது இல்லையா? ஏற்கனவே ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காருன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன நான் உங்கள்கிட்ட ஏன் அவரை கனெக்ட் பண்ணேன்னா, நாங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஒரு விமர்சனமாக்கப்படுது, ஒரு கேள்வியாக வருது இல்லையா? இதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேர் வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது பேசப்படலை. இப்போ அது ஏன் பேசப்படுதுன்னா, திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சத்யா அறிவிச்சிருக்காரு சரிங்களா? திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சத்யா அறிவிச்சிருக்காரு. அப்போ டிஃபால்ட்டாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதை வைக்கிறதுன்றது வந்து ஒரு நேர்மையான விமர்சனம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான கிளாரிட்டி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறது என்னென்னா, இந்த சனாதன எதிர்ப்பு திராவிட சித்தாந்தம் அப்படின்னு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம எடுக்கிறதா இருந்தால் நேரடியாக பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு தான் திராவிட வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ நாங்கள் யார் கூட நிற்க போகிறோன்றதை கிளியராக டிக்ளேர் பண்ணியாச்சு, டிஎம்கே கூட தான் நிற்க போகிறோன்றதை டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் இந்த பேர் வந்து ரொம்ப பெருசாக பேச வேண்டிய வேலையே கிடையாது. நாளைக்கு கூட இதே திராவிட வெற்றி கழகம்னு இருக்குனாக்கா, நாளைக்கு இந்த திராவிடத்தை எடுத்துகிட்டு வேற ஏதோ ஒரு சொல்ல வச்சு இன்னொரு வெற்றி கழகம்னு வச்சாலும் மேபி உங்களுக்கு அது தோணலாம். எப்படி தமிழ்நாடு அரசியல் வரலாறுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல இருந்து கட்சிகள் நிறைய உருவாச்சு. அண்ணா திமுக, மதிமுக, இந்த மாதிரி லட்சிய திமுக, இப்படி எல்லாம் வந்த வரலாறு இருக்கு. இப்போ அவங்களுக்கு இது என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, நாங்க இன்னும் அரசியல் தேர்தல் காலத்தையே சந்திக்கல. இல்ல தோழ, எனக்கு எங்க கட்சி பேரை காப்பி இல்ல, எனக்கு இதுல என்ன வருத்தம்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, தோழர் தமிழக வெற்றி கழகத்தை பேசுறதுல எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு எழுத்து இங்க போட்டதுக்கு நீங்க விமர்சனம் பேசுறீங்கன்னா, திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 வார்த்தையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து பிறந்த இயக்கமா அதெல்லாம் கேளுங்க. நீ என்ன நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் எதிரணியில எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்களா இல்லையா? எதிரெதிர் அணியில சந்திச்சிருக்காங்களா இல்லையா? அண்ணா திமுகவும் திமுக இன்னைக்கு வரைக்கும் எதிர்நிலைப்பாடு இல்ல. தொடங்கும் போது அது ஆட்சிக்கு வந்த கட்சியா இருந்துச்சு. அதுல இருந்து ஒருத்தர் வெளியேறி கட்சி தொடங்கும் போது அந்த பிரின்சிபல்ஸ்ல எனக்கு மாற்று கருத்து இல்ல, தலைமையில மாற்று கருத்துன்னு அவர் அந்த பேர் அவர் சொல்லக்கூடிய எழுத்து முரணுக்கு நான் சொல்ல வரேன். எழுத்து முரணுக்கு சொல்ல வரேன். எழுத்து முரணுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், முடிச்சிருந்தவர் என்னன்னா, எழுத்து முரண் எழுத்துன்றது ஒன்னே ஒண்ணுதான். வெற்றிங்கிறது எனக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு, வெற்றி கழகம் இருக்குன்றது அவருடைய டிபேட், அவருடைய பாயிண்ட். நான் என்ன கேட்கிறேன், அப்படி பார்த்தோம்னா திமுகவிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகன்ற சொல்லு அதில் இருக்குது, 3 எழுத்தால் இருக்குது. தேமுதிக எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த முன்னேற்ற கழகன்றது அதில் இருக்குது சரிங்களா? நம்ம மதிமுக எடுத்தீங்கன்னா அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்போது இதில் இந்த எழுத்துக்கள் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, மக்களிடையே இதை பிரச்சாரம் செய்யறதுலையும் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுதுல வந்து அவருக்கு சிக்கல் இருக்கிறதா மேபி அவர் உணரலாம், ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன் தோழர். இல்ல சிக்கல் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மேபி தமிழக வெற்றி கழகம் அப்படி பேசிக்கிட்டு இருந்த இடத்துல திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற பேசப்படுகிற பொழுது மேபி பொதுமக்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் மேபி வரலாம். அந்த இடத்துல அவங்களுக்கும் பணி இருக்கு. நாங்கள் தமிழர் வெற்றி கழகன்றது திராவிட வெற்றி கழகத்தோட வேற, எங்களுக்கும் பணி இருக்குது, தமிழக வெற்றி கழகம் வேற, நாங்கள் வேறன்னு சொல்கிறது அது களத்தில் நம்ம செய்ய வேண்டிய பணி தானே தவிர இதில் வந்து திமுகவை கொண்டாந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இன்கேஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இஷ்யூ இருக்குது, நாளைக்கு ஏதாவது கட்சி ரிஜிஸ்டர் ஆகுமா,
கொள்ளுமான்னு தோழர் கேட்குறதுல இருந்தாக்க அதை இது எங்கள் தலைமை பார்த்து கொள்ள போகுது. அதில் நடக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் வந்து ஊடகமும் மக்களும் பார்க்க போகிறாங்க. அதில் திமுகவை கொண்டாந்து அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே சிம்பிளில் 10 நிற்கிறாங்கன்னா ஒரே சிம்பிளில் 10 நிற்கிறதுலாம் பாலிடிக்ஸ் தான். அது பண்ண தான் செய்வாங்க. ஓட்டுகளை பிரிக்கணும்னாலும் பண்ண தான் செய்வாங்க. இது கொண்டு போய் அந்த நிலைப்பாட்டில் வச்சுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கட்சியினுடைய பெயர். ஒரு கட்சியினுடைய பெயரை வச்சு நாளைக்கு ஓட்டு போட போகிறாங்களா, சின்னத்தை வச்சு போட போகிறாங்களான்ற விஷயத்தை கம்பேர் பண்ணுறது இது வந்து ஒரு சரியான ஒரு கம்பேரிசனாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த எழுத்தை பொறுத்தவரை பொதுவான எழுத்து வெற்றின்றது. கழகம்ன்றது போட்டி போட போகிற எந்த கட்சியாக இருந்தாலும் வைக்க போகிற பேர் கழகம் தான். அது ஒரு சாதாரணமான சொல்ல போயிடுது அரசியல் களத்தில் சொல்ல. வெற்றிங்கிறது பொதுவான சொல். திராவிடன்றது எங்களோட சித்தம். ஆபீஸ் பனையூர்லயா இல்ல வேற எங்கேயா வைக்கிறீங்களா? எங்களுக்கு பனையூர்ல மட்டும் ஆபீஸ் வச்சுட்டு பனையூர் எனக்கு தோழர் மேல ஒரு வருத்தம் என்னன்னா, நல்ல ஒரு இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது நாங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்போடு இருந்தோம். எங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஏற்கனவே சீமான் என்கிறவர் ஒரு சில இளைஞர்களை தவறான வழிகாட்டுதல் பேர்லையும் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சு மாற்று மொழி பேசுகிறவர்களை அநாகரிகமாக சித்தரிக்கிற வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டார். இங்கே இளைஞர்களை அரசியல்படுத்துறது தான் பெரிய பணி. இளைஞர்களை நம்ம அரசியல்படுத்துகிறோம். இதில் நான் எல்லா தலைவரும் எடுத்துப்பேன். நான் திருமுருகன் காந்தி எடுத்துக்கலாம், திருமாவளவன் அண்ணன் எடுத்துக்கலாம், வாழ்வுரிமை கட்சி தலைவர் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே இளைஞர்களை அரசியல்படுத்துறதுல குறியாக இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த இளைஞர்களை அரசியல்படுத்துவதற்கு தலைவர் விஜய் நிறைய களத்துக்கு வரணும். ஏன்னா மாற்றங்கள் தேவைப்படுது. எல்லா அரசியல் களத்துக்கும் மாற்றங்கள் மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும், எந்த இதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த களத்துக்கு வராமல் இப்போ நீங்கள் பனையூர்னு கேட்குற அளவுக்கு அந்த கட்சி அங்கே இருக்குது. ஆனால் எங்கள் கட்சி அப்படி இல்லை. 30 ஆண்டு காலம் வைகோவுக்கு அடுத்த ஒரு தளபதியாக ஏற்கனவே களத்தில் நிரூபிக்கப்பட்டவர் எங்கள் தலைவர். பெரியாருக்கு எப்படி ஒரு அண்ணாவாக இருந்து அண்ணா எப்படி திமுகவை தோன்றாரோ, அதே போல் அண்ணாவனுடைய தளபதியாக இருந்த எம்ஜிஆரும் கருணாநிதியும் எப்படி திமுக அண்ணா திமுகவை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்களோ, நிர்வாகம் செய்கிறாங்களோ, அதே போல் வைகோ மட்டும்தான் மிஸ் ஆகிட்டவர். ஏன்னா அதே கலைஞரிடமிருந்து பயிற்சி எடுத்தவர் தான் வைகோ. ஆனால் சித்தாந்த ரீதியாக இங்கே களத்தை சந்திக்க முடியாமல் தோல்வியில் போயிட்டார், அங்கேயே போனதுனால. ஆனால் அங்கிருந்து வந்த இந்த தளபதி ஏற்கனவே களத்தில் இருக்கிறவர். அவர் வந்து பனையூர் ஆஃபீஸ் மாதிரியோ இல்லை விஜய் மாதிரியோ எங்களால் பார்க்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஃபைன்டு கேடர். இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். இல்லை, நான் இதில் நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் சொன்ன ஒரு விதத்துலேயே வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எல்லாரும் அந்த திராவிட வம்சத்தில் எல்லாருமே சாதிச்சாங்க. சாதிக்க முடியாத ஒரே ஒருத்தர் ஐயா வைகோ. அவருக்கு துணையா இருந்தவர் சக்சஸ்ஃபுல் பீப்புள் குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளில வந்து கட்சி ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா மாறும்போது, சக்சஸை டேஸ்ட் பண்ணாத ஒருத்தர் எதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த காரணத்துக்கே திரும்ப அந்த கட்சி இன்னைக்கு உடையுதுன்னும் போது ஐ டோன்ட் see எனி சக்சஸ் ஃபேக்டர். ஸோ உடைச்சு வெளில வர்றதுல எனக்கு எந்த தார்மீகம் இருக்குன்னு தெரியல, தனி கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் திமுகவை நம்ம அவ்வளோ ஆதரிக்க போறோம் அப்படின்னா, அஇஅதிமுகல இருந்து அவ்வளோ பேர் திமுகவுக்கு போறாங்க. அவரு திமுகக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, இல்ல திமுகல இடம் வேண்டாம், நீ வெற்றி கழகத்துக்கு டார்கெட் பண்ணுப்பா, எங்களுக்கு பன்முனை தாக்குதல் வைக்க போற வெற்றி கழகத்து மேல, அது மேல ஒரு காரணம் நீ ஒண்ணு பண்ணு, நீ பண்றது மொத்தமா தாவேக்கா வீழ்த்தும் நான் சொல்ல. பண்ணணும்னா அவங்களே பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் பண்றாங்க நான் சொல்றேன். இப்ப அவங்க பண்ணிடுவாங்கல்ல. இப்ப இது நேரடி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ நல்ல ஒரு ஆளுமை, நான் சத்யானந்த மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கேன். மதிமுகல இருந்து வெளில வராரு. மதிமுகல இருந்து வெளில வர பல பேரை வந்து திமுக இணைக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து வெளில வரவங்களை இணைக்கிறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டா அந்தந்த கட்சிகள் வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இவரையும் வெளில இருந்து ரொம்ப டாப்ல இருந்து வர்றாரு. இவர் உள்ள சேர்த்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு எடுத்துறத ஒரு பக்கம் மதிமுகவையும் செக் பண்ணணும், ரொம்ப சீட்டு கேட்டக்கூடாது. இன்னொரு பக்கம் இதை எப்படி வேற எப்படி யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே எதிரி தாவேக்கா மட்டும்தான், தாவேக்காக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பார்த்துருக்கலாம். இது ஆனா தாவேக்காக்கு இது ஒரு இடத்துல கூட நான் ஒரு ப்ராப்ளமாவே பார்க்கல. ஏன்னா தமிழகத்துல அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்படின்னா தெரியாது. விஜய் அப்படின்ற பேரு கொடி நாட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழக சினிமா மட்டும் இல்ல, தென்னிந்திய சினிமா மட்டும் இல்ல, அகில இந்திய சினிமால எத்தனை விஜய் வந்திருக்காங்க நான் பட்டியல் போட்டுமா? விஜய் தேவரகொண்டால ஆரம்பிச்சு அருண் விஜய் ஆனதுல இருந்து இவ்வளோ ஹீரோஸ், விஜய் ஆண்டனின்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவ்வளவு பெருசா இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், அது ஏதாவது இப்ப இந்த ஏதாவது ஒரு பேரால விஜய் சாருக்கு மார்க்கெட் குறைஞ்சிருச்சு, அப்பா விஜய் சாரை பாக்குறதா விஜய் தேவரகொண்டா பாக்குறதா கன்ஃபியூஷன் உங்களுக்கு என்னைக்காவது வந்ததா? அதே போல திராவிட வெற்றி கழகம் வரட்டும், இன்னொரு 800 வெற்றி கழகம் வரட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்கு கிஞ்சிட்டும் பாதிப்பு இல்லைன்றதான் பாயிண்ட்.
அண்ணனை உள்ள சேர்த்துக்க மனம் இல்லாம எங்க வைகோ ஐயா முழுசும் கோச்சிப்பாரோ, எந்த மதிமுக வருத்தம் வந்துருமோ, ஒருத்தர் கூட ஒரு கூட்டணியை கூட ஒரு ஓட்ட கூட இழக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல உட்கார்ந்து இருக்கிறமே கத்தி மேல திமுக. அதனால யாரையும் பகச்சிக்க வேண்டாம். ஆனா சத்யானனையும் விட்டுற வேண்டாம். சத்யானனை வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அதைத்தான் நான் குற்றமா சொல்றேன். இந்த பேர்னால எங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதுக்கு தான் நான் ஒரு பட்டியலிட்டுட்டேன். ஆனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சத்யானன் நிக்கணுமா, சீட்டு தான் தரம்பா, நீ ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு வெற்றி கழகத்தை பேரை கொஞ்சமாவது குறைச்சிக்கிட்டு வந்துடு. நம்ம நாளைக்கே சொல்றேன் பாருங்களேன், சத்யானனுக்கு ஒரு சீட்டு கூட்டணியில கொடுத்தாலோ இல்ல சத்யானன் அப்படியே திராவிட வெற்றி கழகத்தை திமுக சேர்த்தாலோ அது தனிப்பட்ட விஷயம். ஒருவேளை இஃப் அண்ட் பட் நடந்தா எப்படி தான் போடுவாங்க, திராவிட வெற்றி கழகம் போட மாட்டாங்க, வெற்றி கழகம் திமுகவில் இணைந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டுக்கலாம். ஒரு நாள் ஹெட்லைன்ஸ் ஓட்டுவோம். அந்த நிலைமையில திமுக இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு செங்கல் கோட்டையில நான் என்னன்னு சொல்றேன். தெரியல, நீங்க எத்தனையோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகே காங்கிரஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்க, அவங்கதான் வரல. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, அவங்க கூட உங்க பக்கம் எனக்கு வேண்டான்ற அதுக்கு நான் சும்மாவே நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன இந்த கட்சிகள் காங்கிரஸ் வரல, விசிகா வரல, பாஜக கூட்டணி உடைச்சு அதிமுக வரலன்னா நீங்க ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. கூட்டணிக்கான நாள் நல்லி இருக்குன்னு அந்த திமுக இருக்கிற அச்சம் தவேக்காக்கு இல்ல. தனியானிக்கவும் தயார், வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு தரவும் தயார். இந்த ரெண்டுத்துக்கும் திமுக தயாரா? தனியானிக்க தயாரா? ஆட்சியில பங்கே தரனால நாங்க வர தயார்னு இவங்க எல்லாம் ரெடியா எவ்வளவு பாருங்க. அதை தான் நான் சொல்றேன். விசிகா திருமான் ஆக சிறந்த போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புறவர். அதிகாரத்தில் பங்கே மிக முக்கியம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறுவதே மக்களுக்கான விடுதலைன்னு சொன்ன அம்பேத்கரோட கொடியை தாங்கி வந்தவர் எங்களுக்கு 26ல ஆட்சியில பங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா அந்த மக்களுக்கு அரசுல அதிகாரத்துல பங்கு வேணாம்னு சொல்ற உரிமை யார் திருமாவளவன் கொடுத்தது? அப்ப அந்த நிர்பந்தத்தை திமுக ஏற்படுத்துன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அங்க திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாக்கு திருமாவளவனை போக விடாம பண்ணுவாங்க அப்படின்னா, மல்லை சத்யானனை ஏன் திராவிட கழகம் திராவிட வெற்றி கழகம்னு ஆரம்பிக்க சொல்ல மாட்டாங்க? அவங்களுக்கு தான் இப்ப அச்சத்துல இருக்காங்களே, எல்லாரையும் அரவணைச்சிங்கன்ற தேவை இருக்கேன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்படி ஒரு தலைவரை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமா? இது நடக்கிறத சொல்றேங்க. நான் இப்ப கூட்டணி இன்டாக்டா இருக்கு. 21ல ஜெயிச்சிருக்கீங்க. 21ல டிவி உடைச்ச கமலஹாசனை கூட்டிட்டு போய் ஒரு எம்பி சீட்டு கொடுத்து கூட உட்கார வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது. ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, எல்லாரும் அரவணைச்சுக்கிறாங்க, இது அவங்களோட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன், இன்னைக்கும் இல்ல என்னைக்கும் இல்ல, பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொன்ன திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணி, திருமாவளவன் ரொம்ப ஈஸியா கன்வின்ஸ் பண்றாரு முதல்வர். அது என்ன ட்ரிக்னு எனக்கு தெரியல. ஆனா கன்வின்ஸ் பண்ணி முதல்வருக்கும் துர்கா அம்மாக்கும் அந்த ஆகஸ்ட் 20 கல்யாண நாள்ல அந்த கல்யாண நாள் நிகழ்ச்சியில சொல்றாரு, எங்க மொத்த பதவியும் பவரும் முதல்வர் கொடுக்கணும், அவர் யார் வேணா கூட்டணி சேர்த்துக்கிறா. இருக்கிறது 2 கட்சி, இதுக்கப்புறம் பாமக தேமுதிக திமுக எழுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது வரைக்கும் கூட்டணிக்கு வரவே இல்லை. பாமக வந்தா விசிகா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க 2 பேரும் 60 சேர்த்துக்கிற நிலைமைக்கு வராங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஒரு சேர ஒரு கோட்டில் அடிக்க பாருங்க. திமுக பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டுல கூட தோப்போன்ற பயம் தான் இதை வெளிக்காட்டுது. தாவேக்காக அவ்வளவு பதட்டம் இல்ல. எலெக்ஷனுக்கு 4 இருக்கு. எலெக்ஷன் ஜனவரிக்கு அப்புறமா கூட்டணிகள் மாறப்போகுது. அதுல நாங்க அப்ளைன் பார்ட்னரா இருந்து வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்போம். யாரு வரலாம் தனியா நிப்போம். இந்த 3 லைனை என்னைக்கா திமுக சொல்ல சொல்லுங்க, 3ல ஒரு லைனா சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆமா, மக்களுக்காக போனோம். சுடுகாட்டுல மண்ணை திருடி, சுடுகாட்டு மணல் ஊழல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடுகாட்டுல மண்ணை திருடுறாங்க குன்னூர்ல. வீடியோ தரட்டுமா? சுடுகாட்டுல குன்னூர்ல மண்ணை திருடி அந்த மண்ணை வித்திருக்கிறாங்க. புதைக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் வெளியில தெரியுதான். நடுராத்திரி ஏன்டா சுடுகாட்டுக்கு போனா மண்ணு திருட போயிருப்பாங்க. அவங்க கேளுங்க ஏன் போனாங்கன்னு. பனையூர்ல இருந்து வெளியே வந்து போராட்டம் நடத்துங்க. பனையூர்ல இருந்து வெளில வந்து போராட்டம் நடத்தாம தான் உங்களுக்கு நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்காக நாங்க 1.5 hour உண்ணாவிரதம் இருக்குல்ல, டிஃபன் சாப்பிட்டு லஞ்ச் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்குல்ல, ஒரு நாள் ஃபுல்லா உண்ணாவிரதம் இருந்திருக்கும். 2011 உண்ணாவிரதம் வேணுமா, 2010 உண்ணாவிரதம் வேணுமா? நாங்க எங்க போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு போராட்டம்னா என்னன்னு புரியாம உங்களுக்கு இன்னைக்கு பதட்டத்துல தாவேக்கா வரசல் வந்தா இவர் வந்ததாலதான் கூட்டம் வந்ததுன்றது. சார், எங்க பிரச்சனை நாங்க பாக்குறோம். உங்க பிரச்சனைக்கு நான் 2 கேள்வி கேட்கிறேன். 75 வருஷ கட்சி, 4 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றேன், ஏதாவது ஒண்ணுத்துக்காவது பதில் சொல்லுங்கன்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்குன்னா இன்னொரு வெற்றி கழகத்தை கொண்டு வந்து உங்க பதிலா இருக்கு. இத பதட்டம் நான் சொல்ல வேற என்னன்னு சொல்றேன்னு கேட்கிறேன். பதட்டத்திலே இருக்கீங்க. இல்ல தோழர் இப்ப இந்த டிபேட் ஆரம்பிக்கப்பட்டது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி கழகன்ற ஒரு நேம் வந்ததுனால தான். சரிங்களா? முரணில்லை எங்களுக்கு பயம் இல்லைன்னு இந்த விஷயத்தை ஃபுல்லாகவே அவர் கன்சர்னாக வைக்கிறதுக்கு காரணமே இந்த 2 எழுத்து தான் இல்லையா? 2வது, கூட்டணி இந்த வைக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இது நம்ம யாருமே எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. உதாரணம், ராஜாஜியும் பெரியாரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்காங்க. ராஜாஜியும் பெரியாரும் ஒரே மேடையிலிருந்து அரசியல் களம் கண்ட வரலாறு. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இது அதிகாரத்துக்கு இருக்கிற ஃபார்முலா வேற,
சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய ஃபார்முலான்றது வேறு. அதனால தான் பெரியார் இறுதி வரையில் எங்கே வரல, அதிகாரன்ற இடத்துக்கு வரவே இல்லை. நீங்கள் அதிகாரத்தை எப்பெல்லாம் எடுக்கிறீங்களோ அங்கே ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும். தேர்தல் அரசியலில் நீங்கள் பங்களிக்க போகிறது இல்லையா? இல்லை, நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேன், அது பதில் சொல்ல வரேன். நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியும், அதுதான் இங்கேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கு அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டார். அப்போ நாங்கள் இங்கே என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்றதை சொல்ல வரோம். நாங்கள் காம்ப்ரமைஸ் நேற்று ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர் சொன்னது, யாருமே திமுக இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியில் யாருமே திமுக பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்கிறத விட நீ எல்லாருமே அவர்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்க இங்கதான் இந்த தேர்தல் இருப்பாங்க. இவங்க யாரும் அங்கேயே இருந்தவங்களும் கிடையாது. கேட்ட பூட்டி வச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. இல்ல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மக்கள் நல கூட்டணி 3வது அணியை கட்டமைச்சதும் இதே தலைவர்கள் தான். தனித்து நின்று போட்டியிட்ட கட்சிகளும் இருக்குதுங்க. அங்க இருக்கிற எல்லாமே தனியா நின்று சந்திச்சவங்களும் இருக்கிறாங்க. ஏன் அதே பார்ட்டிகள் அதிமுக பக்கம் இருந்து தேர்தலை சந்திச்சதும் இருக்கு. தாவேக்கா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எலெக்ஷனுக்கே வரப்போறாங்க. அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கத்துக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம நம்ம இன்னும் டைம் எடுப்போம் கத்துப்போன்ற மாதிரி கத்துக்கிட்டு நேரடியா சட்டமன்ற தேர்தல் நேரா சிஎம்ங்கிறார். இது கலந்து தாராளமாக, நான் அதான் சொல்ல வரேன், தாராளமாக நாளைக்கு சிஎம் ஒரு மக்கள் ஆதரிச்சு விஜய் சிஎம் ஆயிட்டானா எனக்கு சிஎம் இல்லையான்னு அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த இடம் ஏதோ ஒரு சினிமா மாதிரியே யோசிக்கிறாரோ விஜய்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இப்போ இங்கே இதே மீடியா சொன்னேன்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் நடிக்கிற விஜய் அதே போல் இயல்பு களத்துக்கு வந்தாருனாலே அவர் நல்ல தலைவர்னு நான் கூட ஏற்றுப்பேன். உதாரணமாக கரூர் சம்பவம். நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, அந்த படம் எனக்கு ரொம்ப ஊஸ்பம்பான படம். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், அந்த படத்தை ஒரு வாக்கு திருட்டு போயிடுது சார். வரார் சார், நிற்கிறாரு, நல்ல ஒரு பெரிய ஒரு கேன்வாசிங் பண்ணுறாரு, கேம்பெயின் பண்ணுறாரு. அந்த களமானது ரத்த கலபரி ஆகுது. அங்கே நின்று கொஞ்ச நேரம் அந்த வழியை பொறுத்துக்குங்கன்னு சொல்கிறாரு விஜய். எனக்கு திரையில் விஜய் எனக்கு ஹீரோவை தெரியாரு சார். இன்னும் எனக்கு அரசியல் களத்தில் விஜய் ஹீரோவாக தெரில சார். அதே போல் ஒரு சம்பவம் உங்களுக்கு களத்தில் நடக்குது சார். அங்கே நின்று கடைசி வரையில் நின்று அங்கே என்ன இன்னைக்கு வரையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அவர் ரிவைஸ் பண்ணி பார்த்துருந்தாரு, ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருந்தாருன்னா இந்த நேரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தார்மீகமாக பொறுப்பேற்கணும். நான் மதிமுக இருக்கும்போது நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஈஸ்வரன்னா பொள்ளாச்சி விக்னேஷ் தம்பிக்கு ஒரு மாரத்தான் நடத்தினாங்க. அந்த இடத்தில் களத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு தலைவர் மேலே இருந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து கூட்டத்தை ஒருங்கிணைச்சிட்டு ப்ராப்பராக செட்டில் பண்ண வேண்டியது அவசியம் சார். கூட்டம் சேரும்போது அரசு எல்லாம் பொறுப்பேற்கணுன்றதுலாம் வேறு விஷயம். அந்த இடத்துல நீங்கள் தான் முதல் பொறுப்பு. காவல்துறை இருக்குது, அரசு இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நம்ம தொண்டர்கள் அவங்கன்ற பொறுப்பேற்கிற விஷயம் இருக்குல்ல, இறங்கி வந்து அவர்களை சரிப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் என்ன இடைவெளி இருக்குது மாரத்தான் ஓடும்போது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கும் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்கள், ஏறி மேலே நின்று சொல்லுவார். எதுக்கு சொல்கிறேன், அந்த இடத்தில் இருந்தவர் இன்றைக்கி எங்கள் தலைவர் மல்லை சத்யா. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு திரையில் நீங்கள் பேசப்படுகிற ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர், அந்த களத்தில் நீங்கள் அந்த கதாநாயகனாக நீங்கள் இல்லை. இன்றைக்கி நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க மாறாகனா, இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய சதி. ஆளுங்கட்சி எல்லாரையுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு எங்களை எதிர்க்க தான் ஃபைட் பண்ணுறாங்கன்னு. இல்லை, விஜய் விமர்சனம் இருந்தா கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர் மேல கோவப்பட்டு எப்படி சார் பாதிக்கப்படும்? மகாபலிபுரத்திலேயே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சாரு சார். நான் என்ன கேட்கிறேன் சார், நான் நேரடியாவே கேட்கிறேன் சார். என் குழந்தை ஒன்று இறந்துருக்கு சார். ஒரு தாய் சொல்றாங்க சார், நான் தியாகம் பண்ணிட்டேன் தலைவரை பார்க்கறதுக்குன்னு. இந்த கூற்று பேசுகிற அளவு ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற எப்படி சார் ஒரு நல்ல தலைவராக எடுத்துக்க முடியும்? அவங்களை நீங்க விழிப்புணர்வு படுத்த வேண்டி இருக்கு சார். 2 வருஷமா தான் அரசியல் தாவேக்கால இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. யார் இந்த மாநிலத்தை ஆண்டது? நாங்க அதை தான் சார் சொல்றோம். அந்த அறியாமையில இந்த சினித்துறையில அறியாமைகள் இருக்கக்கூடியவங்களை தொடர்ந்து வெளியில வரணுங்கிற விஷயத்தை எல்லாருமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு விழாலாம் எடுக்கிறோம் நம்ம. ஆமா சார், அப்புறம் நம்ம தான் அதுக்கு பொறுப்பேற்று 2 வருஷம் முன்னாடி வந்த விஜய் கட்சி சார் இப்ப கூட இந்த சம்பவத்துக்கு இப்ப கூட பொறுப்பேற்றதுனாலதான் அந்த இரவு அங்க போய் யார் நின்றுருக்கா, திமுகவினுடைய ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் அங்க போய் நின்றுருக்காங்க. அந்த ராத்திரியில அங்க நின்று அவங்க தாவேக்கால இருந்த தோழர்கள் யார் யார் நின்னாங்கன்றத சொல்லணும். நீங்க என்ன கேட்குறீங்க, நம்ம இப்போ ஒரு இலக்கை வச்சு தான் சார் ஒரு எலெக்ஷன் பயணம் நடந்துகிட்டு இருக்கு. 100% ஏன் அவளும் நடுவில் கொஸ்டின் பண்ணும்போது அதை நோக்கிய பயணம் தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்றேன். எல்லா கொள்கைகளையும் உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னா நீங்க திமுகவிலே சேர்ந்துடலாமே, ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இது அப்படி கிடையாது சார். நான் இந்த கேள்வி முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன். இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்க தானே அறியாமை எல்லாமே நீங்க போக்க வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. அதை நோக்கி பயணம் தான் போயிட்டு இருக்கு.
இன்னி வரையில் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நம்ம 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆட்சி நடக்குது. உங்களுக்கே அந்த இலக்கு இன்னும் இருக்கு அப்படின்னா சார், 2 வருஷத்துல அவங்க எப்படி எல்லாரையும் அரசியல்படுத்த 2000 முடியும்? 100 200 ஆண்டு பின்னாடி இருக்கிற பிரச்சனை சார். 1000 ஆண்டு கால பிரச்சனை நீங்க 70 ஆண்டுல முடிக்க சொல்றீங்க சார். 70 ஆண்டுல முடியலன்னா 2 வருஷத்துல எப்படி முடியும்னு கேக்குறேன். இது முடியுன்றது யாருமே இங்க முடியுன்றது யாரும் சொல்லல. என்ன சொல்ல, அதுக்கான பாதைகள் நடக்குதா இல்லைன்றதான் முக்கியம். உதாரணமா நீட்டுன்னு இருக்கு. நீட்டத்துக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் யாருக்கு? அந்த சாவரன் ரைட்ன்றது யாருக்கு சார் இருக்கு? அவரை நோக்கி இல்ல சார் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க வந்தா ஒரே கையெழுத்துல சரி பண்ணிருவீங்க நீங்க நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். இல்ல நீங்க இதை விட்டுட்டீங்களே. அதுக்கான யார் அதை சைன் போட்டு கொண்டு வந்ததுன்ற மறந்துட்டீங்களா எல்லாரும்? யார் கொண்டு வந்தா? திமுக காங்கிரஸ் கூட்டணி தாங்க நீட்டை கொண்டு வந்தது. நான் கேக்குறது ஐயோ இத இல்ல மறந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். இல்ல அட் லாஸ்ட் ஃபைனலா ஒரு சந்தோஷம் எனக்கு. இல்ல சார் இல்ல அது தவறான செய்தி. நான் சொல்றேன். இங்கே ஸ்டாப் பண்றேன். காங்கிரஸும் நீட்டை உள்ள கொண்டு வர இருந்ததுதான். பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே நிலைப்பாடு தான் நீட்டை உள்ள கொண்டு வர்றதுல. ஆனால் தமிழகத்துக்குள்ள வராம எக்ஸெப்ஷன் வாங்கின பொறுப்பு, கடமை, நன்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு 2 பேருக்குமே. கலைஞரும் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க, அம்மையாரும் நிறுத்திருக்காங்க. எக்ஸம்ஷன் நம்ம இவங்க இருந்த வரையில் எக்ஸம்ஷன் டேட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஏதா இருந்தா சார், இது எதுவுமே தேவையில்லை சார். அவங்க இருக்கிற வரைக்கும் நீட் எக்ஸாம் எழுதல சார். அதான் சார் விஷயமே. நான் சொல்லட்டுங்களா? நம்ம பதில் சொல்லட்டுங்களா? அவங்க இது வரைக்கும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல இந்த பதிலுக்கு இங்கே பதில் சொல்றது கரெக்ட் இல்ல. இது இப்பயே இது அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது எப்ப கொண்டு வருதுன்னா, எடப்பாடி வந்த பிறகுதான் நீட் எக்ஸாம் ஆனது உள்ள வருது. எடப்பாடி வருகிற போதுதான் உள்ள வருது. அதுக்கு பிறகு இப்ப இவங்க வந்த பிறகு என்ன பண்ணிருக்காங்க? இப்பயும் நீதிமன்றம் போயிருக்காங்க, சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இதுக்கான எக்ஸம்ஷன் நம்ம கேட்கிறோம். 2 கேள்வி நான் முன் வச்சே ஆகணும். நான் மறுக்கவே இல்லை இது வரைக்கும் உங்களை. ஆனா இப்ப மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன். ஒண்ணு, இந்த நீட்டை கொண்டு வர்றது 2006 to 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது அந்த எக்ஸாமை வந்து சுப்ரீம் கோர்ட் நல்ல அண்ட் வாய்டா சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து உள்ள வராம இருந்துச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே இந்த எக்ஸாம்ல நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களோட பார்வையில அவங்க கொண்டு வராங்க. இதுக்கும் திமுக அதிமுக இதை தடுத்தாங்கன்றதுக்கும் எந்த எக்ஸப்ஷன் நம்ம வாங்க கிடையாது. இது ஒரு பேன் இண்டியா எக்ஸாமா எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் யூஜியில் நீங்க ஜாயின் பண்ணனாலே நீட்டு தான் ஒரே வழின்ற வெர்டிக்ட் வந்தது. சுப்ரீம் கோர்ட் தன்னோட வெர்டிக்ட் ரீகால் பண்ணது 2015 கேள்விக்கு சேர்த்து பதில் 2015 பதில் சொல்லிடுறேன். சேர்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த நல்ல அண்ட் வாய்டு இஷ்யூவா இருந்ததுன்னா, மற்ற மாநிலங்கள் நீட் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி அது எக்ஸம்ஷன் இருக்கும் சேர்த்து சொல்லிடுங்க. சொல்றேன். அதாவது அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் இது வந்து இந்தியா தழுவின ஒரு எக்ஸாமாவே அது வந்து யூஜிசி கொண்டு வரல. இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து இது என்ட்ரன்ஸா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கங்கன்ற ஒரு ப்ரொபோசலா மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இதை வந்து எடுத்துட்டு போகும்போது இல்லைங்க இப்படி ஒரு எக்ஸாம் அவசியம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்ல போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல இப்படி ஒரு தேர்வு அவசியம்ன்ற ஒரு நிலப்பாடை எடுக்கிறது, இந்த தேர்வை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சது காங்கிரஸ் திமுக. இந்த தேர்வு எங்களுக்கு அவசியம், நீங்க அதை நல்ல நோய்ட் பண்ணிட்டீங்களேன்னு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நல்ல நோய்ட் ஆகுது. பாஜக அதை எடுத்து வந்து வச்சு அதை அப்ரூவல் வாங்கின பிறகு மொத்த ஸ்டேட்டுக்கு அதை அமல்படுத்திட்டாங்க. தமிழகத்துக்கு விலக்கெல்லாம் வாங்கப்படல, வச்சுக்கிறவன் வச்சுக்கோ வச்சுக்காதன்னு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சது திமுக. சரி, திமுக உங்களுக்கு அவ்வளவுதான் பாவம் இல்ல. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எடப்பாடி வந்து நீட்டை ஒழிக்க முடியாதுன்ற நிலைமையில இருக்கும்போது, பாஜக கூட்டணியில் இருக்கும்போது 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. வருஷத்துக்கு 1300 சொச்ச சீட்ஸ் நம்மளுடைய மெடிக்கல் காலேஜஸ்ல தமிழ் வழியிலையோ அரசு வழியிலோ படித்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்மளோட பிரச்சனை என்ன? அரசு வழியிலையோ ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. பணக்கார வீட்டு பிள்ளைங்க கோச்சிங் சென்டர் போயிடுறாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வராங்க, எட்ஜி கிடைக்குதுன்னு போது ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். நீட்டை நகர்த்த உங்களுக்கு சக்தி இல்லைனாலும் ஒரு லூப் ஹோல் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம பிள்ளைகளுக்கு. நாங்க அந்த 7.5% இடஒதுக்கீட 10% மாத்துவோன்னு வாக்குறுதியில இருக்கு. இந்த வாக்குறுதிக்கு நீங்க கவர்னர்கிட்ட போக வேண்டாம், மத்திய அரசு கிட்ட போக வேண்டாம். தமிழ்நாடு அரசு ஒரு சைன்ல பண்ண முடியும். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 130 சீட்டு நம்ம அரசு மருத்துவமனை கல்லூரிகள்ல நம்ம அரசு மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த கையெழுத்த 4.25 வருஷமா ஏன் தெரியுமா போடல? அந்த 130 சீட்டும் பணக்கார பிள்ளைங்களுக்கு, நீட் சென்டர் கோச்சிங் பண்ண பிள்ளைங்களுக்கு போய் சேரட்டும். அதுல நமக்கு வருமானம் இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு அங்க போனா, அப்போ நீட் கோச்சிங் சென்டர் போனாலோ பணக்கார ஸ்கூல்ல படிச்சாலோ அதுல லாபம் இருக்கிற ஒருத்தன் தானே அந்த பிள்ளைங்களுக்கு அந்த 2.5% எக்ஸ்ட்ரா இதை ஒதுக்கீடு கொடுக்காம இருப்பான். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நான் இப்ப சொல்றேன், உங்களை பதிகிறேன். பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு. நான் நினைச்சேன் இது ஒரு கோ இன்சிடென்டல், நிஜமாவே தெரியாம வச்சுட்டீங்கன்னு. திமுக தாவேக்காவை எதிர்ப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய ஒன் மோர் வெப்பன் நான் சொல்றேன், நீங்க இந்த திராவிட வெற்றி கழகம். ஏன்னா உங்களுக்கு வேற வழியே இல்லாம கரூர் துயரத்தை எடுத்துக்கிட்டு கரூர்ல சப்ஜூடிஸா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற ஒரு விஷயத்த பொறுப்பேத்துக்கோ. கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு இப்படி இவ்வளவு நேரம் நீங்க தெரியல. திமுக ஒரு பொம்பளை புள்ள அறிக்கை விடுன்னு ஒண்ணு அது மாதிரி தெரிஞ்சுங்க. நீங்க
எப்படிடா எதை எடுத்தாலும் கரூருக்குள்ள போறாங்க? ஏன்னா தாவேக்கா சொல்றதுக்கு வேற உங்களுக்கு முகாந்திரம் கிடையாது. அந்த இடத்துல திமுக அமைச்சர்கள் போய் நின்னாங்கன்றீங்க. அவங்க திமுக நிர்வாகியா நிக்கல, தமிழகத்தின் அமைச்சர்களா போய் நின்னாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது முதல் கடமை. அதுல ஃபெயில் ஆயிட்டு இப்ப அந்த இடத்துல அரசியல் அனுதாபத்தை திருடிக்க போன ஒருத்தரை கொண்டாடுறீங்க. அப்ப அங்க போய் நிக்கல நீங்க மனுக்கள் விரோதியா, கரூர் விரோதியா? அங்க களத்துல என்ன பிரச்சனை இருந்தது? தாவேக்கா துண்டு போட்டவனெல்லாம் அடிச்சு துரத்தி இருக்கீங்க. எதுக்குங்க அவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணீங்க? பதில் இருக்கா? எத்தனை காவல்துறை டிப்ளாய் பண்ணீங்க? 3 இடத்துல 3 பதில் சொல்றீங்க. போலீஸ் பர்சனல்ஸ் ஒரு பதில் சொல்றீங்க, ஒரு நம்பர் சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட்ல அரசு தரப்பு வேற நம்பர் சொல்லுது, சட்டமன்றத்துல முதல்வர் வேற நம்பர் சொல்றாரு. முதல்ல எத்தனை பேர் நின்னாங்கன்னு சொல்லுங்க. யாரும் நிக்கலன்ற சந்தேகத்தை தாவேக்கா எழுப்புது. அதுக்கான சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. விஜய் சார் பங்கெடுத்துக்கணும். விஜய் சார் அதுல இதை எடுத்துக்கணும். ஒரு பொதுமக்கள் எந்த மாவட்டத்திலாவது கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் அவரை குறை சொல்லியிருக்காங்களா? ஏன்னா எல்லாருக்கும் புரியுது அது ஒரு ஆக்சிடென்ட்னு. அதுக்கு மேல அவங்க ஒரு சதி இருக்கனால அதுல ஒரு பங்கு இல்ல, பண்ணவன் வேறவனோ ஒருத்தான் மூஞ்சி வெளில வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும். தாவேக்காவை டார்கெட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே வார்த்தை வச்சுக்கிட்டு அதையே பேசிட்டு இருந்தா எனக்கு இப்பதான் பூனைக்குட்டி வெளில வருது. நான் சொல்றேன் இப்பதான் திமுக பி டீம். நான் சொல்றேன் தோழர் என்ன சொல்றாரு, வைக்கிறார் திமுக பி டீம். தோழர் என்ன சொல்றாரு, அந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களே சொல்லிட்டாங்க அது ஒரு துயர சம்பவம். நீதிமன்றத்தில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்க விஷயத்தில் இருக்கிறது இது துயர சம்பவம். இல்லை 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 இப்போ நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஆனால் இப்போ இங்கே பேசப்படுகிற போது சொல்கிற விஷயமோ நீதிமன்றத்தில் சொல்கிற விஷயமோ ஒன்றா இருக்குல்ல. பட் வெளியில் அது என்னவா பேசப்பட்டது? அதை வச்சு நான் என்ன பேசினார்? மற்றவங்க ஊடகத்தில் என்ன பேசுனீங்க? இல்ல தோழர், நான் அதான் கேட்க திருப்பியும் அதான் நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை வந்து நான் ஏன் பொறுப்பேற்க சொல்றேன்றதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பொறுப்பேற்க சொல்றேன். இந்த பதில் சொல்லிடுறேன், நீங்க என்ன கோச்சிக்காதீங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று கேட்குறீங்க, இங்க என்ன சொன்னீங்க அங்க என்ன சொன்னீங்கன்னு. நான் ஒன்று கேட்குறேன், யார் ஒருத்தரையும் இதுல தனிப்பட்ட முறையில் பிளேம் பண்ணாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னவர் நம்ம முதல்வர். சட்டமன்றத்தில் தாவேக்காக்கு எதிராக ஒரு அறிக்கை படிச்சது நம்ம முதல்வர். அதே நாள்ல அவர் சார்ந்த ஒரு முரசொலி பத்திரிகையில இத்தனை கொலைகள் நடத்தி இருக்காரு இந்த கட்சி தலைவர் ஒரு தலையங்கத்தை எழுதுனதும் அதே கட்சி சார்ந்த ஒரு பத்திரிகை. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட். நம்ம ஒண்ணு பிரஸ்ல சொல்றோம், யாரையும் குறை சொல்லாதீங்க, இது ஒரு விபத்துன்னு. சட்டமன்றத்தில் தாவேக்காக்கு எதிராக ஒரு பெரிய அறிக்கையை வாசிக்கிறோம். அதே நாள்ல the very bloody same day அவங்க மேல ஒரு அநியாயத்துக்கு ஒரு தப்பான ஒரு தலையங்கம் வருது. எல்லாரையும் தாவேக்கால இந்த போஸ்ட் போட்டவங்க, கேள்வி கேட்டவங்க, கமெண்ட் போட்டவங்க அரெஸ்ட் பண்ணோம்ல. திமுகல இருந்தோ திமுக ஆதரவாவோ அந்த தாவேக்கா தலைவர் வெட்ட வேண்டாமா குத்த வேண்டாமான்னு கேட்டவங்களையோ, மீடியால ட்ரையல் நடத்தி குற்றவாளி விஜய் சார் அவர் பழி ஏத்துக்கணும் பொறுப்பு ஏத்துக்கணும் அரெஸ்ட் ஆகணும்னு சொன்னவங்களையோ, அவர் மேல எஃப்ஐஆரே இல்லாத இடத்துல அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னவங்களையோ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுச்சு இந்த திமுக? அப்ப அதே நிலைப்பாடை முன்னெடுத்துட்டு வந்து நிக்கிறேன், நீங்க நான் என்னன்னு பார்க்கணும்னு கேட்கறேன். இல்ல இது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். தோழர் தான் அது வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுறீங்க. புரிதல் அங்க பாதிப்பு எங்களுக்கு தானே. பாதிப்பு தப்பு கண்டிப்பா பாதிப்பு உங்களது கிடையாது. எந்த உயிரார் இப்ப நாங்க இழந்தது எங்க சொந்தம். அது அப்படி சொல்றீங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு அனுதாபம் சொல்றீங்க, பனையூர்ல கூப்பிட்டு அனுதாபம் சொல்றீங்க. இல்ல அது பிரச்சனை, அது எங்க வேலையில சொல்றேன். அதை தான் பொறுப்பேற்கிறதுன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், அதை தான் பொறுப்பேற்கிறதுன்னு சொல்றேன். ஒரு இடம் சம்பவம் நடந்துருச்சு, தும்பியூல் சம்பவமா கொலையான்றதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லும். நான் ஒரு சராசரி மனிதனை நாங்கள் இருந்தேன்னா, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, நீங்கள் முன்னாடி போகிறீங்க சார், உங்கள் வாகனத்தின் முன்னாடி ஒருத்தர் விழுறாரு. அதை பற்றி இன்னைய வரையில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு போறாரு ஹாஸ்பிட்டல். இப்ப கேக்குறீங்களா இது எதுக்கு இப்ப நான் சொன்னேன்னா அவர் கேட்டதுக்கு பதில தான் சொல்ல வந்தேன். அவர் இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்றாருல்ல, இங்க பேசணும் அரெஸ்ட் பண்ணாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த கம்ப்ளைண்ட் எங்க ஃபைல் ஆயிருக்கு, இப்ப யார் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? நான் சொல்றேன், தரப்புல கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் புகார் கொடுத்து கைது பண்ணல, காவல்துறை சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வரேன். இல்ல எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் அதிகமா இருக்கு தோழர். நீங்க இல்ல நான் பதில் சொல்றதுக்கு இல்ல, இல்ல எனக்கு நான் ஒண்ணே ஆட் பண்ணிக்கிறேன். நேத்து அந்த விழால சிறப்பு விருந்தினரா வந்திருந்தவர் ஐயா நாஞ்சில் சம்பத். போன வாரம் அவர் ஒரு மேடையில் சொல்றாரு, விஜய் அங்க இருந்து கிளம்புனதுதான் மக்களுக்காக நல்லது, அந்த இடத்துல இன்னொரு அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கிறதுக்காக அவ்வளவு கல்லடியும் தாங்கிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி இருக்காருன்னு சொல்றாரு நாஞ்சில் சம்பத் அண்ணன். மதிமுகவின் ஆகச்சிறந்த பேச்சாளர் வைகோ அவர்களையும் போர்வால் அவர் அந்த விழால இருக்கிறாரு. அவர் அந்த கேள்வி கேட்டீங்களா? என்ன நாஞ்சில் சம்பத் அண்ணன் நீங்க சொல்லிட்டீங்க? இப்போ தோழர் நீங்க என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? விஜய்க்கு ஆதரவா பேசினவர் நாஞ்சில் சம்பத், சிறப்புரை நிகழ்த்து கடைசியா உரை நிகழ்த்தினவர் அவர் தான் தோழர். அப்படின்னா விழாவோட சிறப்பா எவ்வளவு பாக்குறோம்னு பாருங்க. அப்படி வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு, விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு. அப்ப எப்படி நீங்க திராவிட வெற்றி கழகத்தை வந்து நீங்க திமுகவுக்கு ஆதரவா இல்ல அப்படி சொல்ல, அப்ப எப்படி திமுகவுக்கான டீமா எப்படி பார்க்க முடியும்? நான் என்ன சொல்றேன், விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணா விமர்சனம் பண்ணலாம். நான் அந்த கேள்வி ரொம்ப தெளிவா பதில் சொல்லியாச்சு. திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு நேற்று பிரஸ் மீட்ல தலைவர் சொன்னது, நாங்க இந்த இடத்துல எம்எல்ஏ ஆக போறோம், எம்பி ஆக போறோமா, டிஸ்கஷன்ன்றதெல்லாம் இனிதான் ஆரம்பிக்க போறோம். இல்லைனாலும் எல்ஸ்ன்ற விஷயமும் நேற்று அவர் முடிச்சிருக்காரு. நாங்கள்
எதுவும் இல்லைனாலும் நாங்கள் தார்மீகமாக என்ன பண்ண போகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நாங்கள் வேலை பார்க்க போகிறோம். நேற்று சொல்லியிருக்கேன் ப்ரெஸ் மீட்டில். இந்த கேள்விகள் உங்களுக்கானது இல்லை. நேற்று இந்த கேள்விகள் வந்தாச்சு, அதுக்கு பதிலும் நாங்கள் முதலே சொல்லியாச்சு தெளிவாக. நான் பேசுகிற விஷயம் இங்கே அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு தோழர். இப்ப கரூர் துயரத்தை விசாரிக்கிறாங்க, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்பவே நீங்க ஒரு முடிவுக்கு வந்து விஜய் தான் குற்றவாளி, நான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதான் தெளிவா சொன்னேன். அவர் தோழர் அதான் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாருன்னு சொன்னா ரொம்ப தெளிவா சொன்னேன். பொறுப்பேற்கிறதுக்கும் குற்றவாளின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுப்பேற்றுக்கிட்டீங்க, நீங்க ஒரு பணத்தை கொடுக்குறீங்க, நஷ்டஈடு கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறாங்க, கொண்டுறாங்க. ஆனால் உங்க தொண்டர்கள் தானே சார் அவங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் இப்ப மல்லை இல்ல அதனாலதான் இப்ப துயர சம்பவம் நடந்துருச்சு, அவர் சைடுல இருந்து அவங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு முடியலன்ற காரணம் சொல்றாங்க. இங்க சார் இது ரொம்ப புதிய ஃபார்மேட்டா இழப்பீடு கொடுத்தாரு, அவங்க ஏத்துக்கிட்டாங்களே. நான் அதான் சொல்ல வரேன். நான் அதைத்தான் சொல்ல வரேன் சார். நான் அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க பேசுற இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, 2 வருஷம் முன்னாடி சீமானை பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த டாக். இப்போ நான் பார்க்கும்போது நான் கொஞ்சமாவது இவரை நான் வேறுபடுத்தி பார்க்க முயற்சி பண்றேன். ஆனா தோழரனுடைய கருத்துக்கள் வர 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 எனக்கு என்னவா இருக்குன்னா, அது இப்படிதான் நடக்கும், அவங்க சொல்லலை இவங்க சொல்லலை, இது சரிதானன்ற மாதிரிலாம் பேச முடியாது. ஒரு சம்பவத்தை நடுநிலையா நின்று தான் பார்க்கணும். இப்பயும் நாங்கள் சொல்றோம், விஜய் வந்து குற்றவாளின்னு இதுவரையில் யாரும் சொல்லலை. நான் இதுவரையில் இன்னும் நான் சொல்றேன். நான் பொறுப்பேற்கணும்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, பேசக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரிப்பீட் போடலைன்னா திமுக அரசு பண்ற சதின்னு பேசுறாங்க. யாரோ பண்ணிருப்பாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இது எங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இல்ல, சாதாரண ஜனங்களுக்கு கூட என்ன கஷ்டமா இருக்கும், புதுசா இருக்கிற விஷயங்களை சொல்றேன். ஒரு குழந்தை தவறிடுச்சுன்னா நான் தலைவரை பார்க்கறதுக்காக தியாகம் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் ஒரு தாய் பேசுறதும், ஒரு ரசிகையா இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்னு பேசுறது தப்பு இல்லை. நான் சொல்றேன், இது எல்லாமே ரசிகை மனப்பான்மை பேசுறது சரி. ஆனால் இவர்களை எல்லாமே அரசியல் படுத்துகிற பணியில எங்க விஜய் வராருன்றதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க அரசியல் தான் சார், நீங்க நின்று இது நீங்க ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்க போட்டி போட்டு காம்படேட் பண்ணிட்டாலே நம்ம எதிர்கட்சின்னு எடுத்துக்க முடியாது சார். எதிர்கட்சியா ஆளும் கட்சியா, நீங்க ஒரு சரியான எதிர்கட்சியா, சீமான் தான் சொல்லிட்டே இருக்காரு ஆரம்பத்தில், நான் தான் சிஎம் கேண்டிடேட்னாரு. நீ 7 வருஷம் கழிச்சு நீ என்ன இருக்கு இந்த எலெக்ஷன்ல கம்ப்ளீட்லி he will going to be lose the address. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சார் இந்த வருஷம் பாருங்க சார், இப்போ 2026 பாருங்க. இது ஏன் சொல்றேன்னா, இந்த தனித்து நிக்கிறவங்களுடைய கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, இமேஜினேஷன் இருக்குல்ல, அந்த இமேஜினேஷனுக்கான பதில் வந்து களம் மட்டும் தான் சொல்லும். அதுக்கு முன்னாடி நம்ம விமர்சனம் பண்ணலாம், நம்ம டிபேட் பண்ணலாம். நான் அரசியல் படுத்துறதில் தான் விஜயோட முரண்படுறேன். அவங்களுடைய தொண்டர்களை கூட நீங்க இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பெரியாரிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் அறிமுகப்படுத்திட்டாரு. அவர்னா சாவர்கர் கொள்கை தலைவரா வச்சா எனக்கு என்ன புரியலன்னா, 25 வருஷம் பத்தலையான்னு கேக்குறீங்க பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இப்ப நீங்க அவர் என்ன பெரியார் தானே வச்சிருக்காரு, போய் சேர்க்க மாட்டாரான்னு கேக்குறீங்க. அதான் நான் கேட்கிறேன். பெரியார் எல்லாருமே கொள்கையா சொல்லிட்டீங்க சார், அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு தான் சார் நாங்கள் கேட்குறோம். நான் அரசியல் படுத்த சொல்றதுன்றது குறைந்தபட்ச அரசியல் புரிதல். ஒரு கூட்டம் சேர்றோம், அந்த இடத்துல கூட்டம் சேர்றோம்னா கூட்டம் சேர்றது இயல்பு. எம்ஜிஆருக்கு சேரலையா? எல்லாருக்கும் சேர்ந்தது உண்டு. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும் வீடியோவா இருக்குல்ல, பாக்குறீங்கல்ல. அந்த தொண்டர்களை நெறிப்படுத்துறது அரசு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்ல சார், நான் சொல்றேன், திமுக முப்பெரும் விழா இல்ல சார், பந்தல் மேல ஏறி வாழத்தார குரங்கு மாதிரி பறிச்சு வீடியோ என்கிட்ட இருக்கு. அத பண்ண முடியாது. அந்த செயல் யார் செய்தாலும் அந்த தலைவர்கள் அவர்களை திருத்துற வேலையை பார்க்கணும் சார். அதான் முதல்ல சொல்றேன். 75 வருஷமா நீங்க திருத்தி முடிச்ச மிச்சத்தை நாங்க திருத்துறோம்ன்றேன். அது 75 பண்றோம் இல்ல தோழர். நீங்க 2026 கழிச்சு இந்த கட்சியில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை கட்டமைப்பு இல்லன்னா நீங்க என்ன கேளுங்க பர்சனலா. இன்னொன்னு சொல்றேன், 25 ஆண்டு காலம் வருஷம் அரசியல் பண்ணிட்டோம், நீ மீட்டிங்க்கு வந்தீனா போகும்போது சேர் தூக்கிட்டு போலாம்னு சொல்றது என்ன நியாயம்? நீங்க வேற சேர் தூக்கிட்டு போறது. நீங்க நான் அவ்வளவு கீழே போயதுக்கு பதில் சொல்லமான்னு யோசிக்கிறேன். இதுவரையில் எந்த திராவிட கூட்டத்திலையும் கிரீஸ் தடவி எல்லாம் யாரையும் நிறுத்தது கிடையாது. அதே மாதிரி தாவேக்கோட எந்த கூட்டத்திலையும் கூட்டணி கட்சிக்காரர்கள் மைக்கு கை நடுங்கிட்டு என்ன மிரட்டுறாங்கன்னு சொன்னது கிடையாது. அது அப்படி இல்ல, நடந்துச்சு இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற விஷயம் ரொம்ப நேரடியா தான் சொல்றேன். நான் ரொம்ப நேரடியா சொல்றேன். அரசியல் திமுக துரை வைகோ அவர்களை ஸ்டேஜ்ல வச்சு ஒரு பக்கம் அந்த அமைச்சர், இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் என்ன வந்து இந்த கூட்டணி நிர்பந்திக்குதுன்னு சொன்ன போது நீங்க மதிமுகல இருந்தவங்க சார். நான் என்ன சொல்றேன், அந்த திமுக நீங்க ஆதரிக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா, நீங்க இதை கொண்டு போய் அங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு தனி டிபேட் போகும். ஏன்னா நாங்க அந்த துரை வைகோவை ஏத்துக்காம தான் வெளில வந்தவங்க. இதனால சரிங்களா, அவர் வந்து அங்கீகாரம் கேட்டார், அதனால தான் தப்பு இல்ல. அங்கீகாரம் எப்ப கேட்கறாங்கன்னு இருக்கு. ஒரு நிமிஷம், 2021 அவர் உள்ளதான் சார் இருந்தாரு. அப்ப சூரிய சிம்பல்ல போட்டிடும் போதெல்லாம் ஏன் துரை வைகோ அழல? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இது பெரிய விஷயம் இல்ல பெரிய இல்ல நான் என்ன கேக்குறேன், 95 வெளில வரும் என்ன சொல்லிட்டு வரோம், முதல்வர் ஸ்டாலின் இன்னொரு முதல்வர் அன்னைக்கு வாரிசு அரசியலா வரப்படுது, அதனால அந்த கட்சிட்டு வெளில வரேன்னு வைகோ வராரு. அதுல இருந்து 25 ஆண்டு காலம் அவரோட போர்வாளா இருந்தவர் இன்னைக்கு அவரோட தலைவர். இல்ல அன்னைக்கு தெரியல, அதுக்கப்புறம் 19க்கு அப்புறம் கூட்டணி வைக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வெறுப்பா தெரியல. இன்னைக்கு துரை வைகோ வரும்போது தான் இது வந்து ஆரி சர்ச்சை தெரியுது.
வைகோ அவர்களோட பார்வையில வாரிசு அரசியல் முதல்வர் ஸ்டாலின்னா அதே பார்வையில் தானே மல்லை சத்யாவும் இருந்திருப்பாரு. அன்னைக்கு ஏன் நீங்க ஸ்டாலின் எதிர்த்து நீங்க திமுக கூட்டணி பண்ணி வெளில வந்து மல்லை சத்யா சொல்லிட்டு வச்சிருப்பேன். நீங்க புதுசா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்க. நீங்க இல்ல இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் வந்து சரியா இருக்கணும். ரெண்டாவது அடுத்த கேள்வி ஜம்ப் ஆகிக்கூடும். இந்த 2 கேள்வி முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. எங்களுக்கு நிறைய இருக்கு. 2 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. துரை வையாபுரி வந்து நடுங்க வச்சுட்டாரு, பதற வச்சிட்டாருன்னு இல்லை. துரை வைகோ வெற்றி பெற்றதுன்றது திமுகவால தான். இதை நான் சொல்றேன்றதுக்காக நான் திமுக காரன் இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா அப்படியே கூட சொல்லலாம். ஏன்னா மதிமுகவுக்கான ஓட்டு வங்கி என்னன்றது யதார்த்த காலம். புரியுதுங்களா? நான் வந்து மதிமுகவில் இருந்தாலும் அதை தான் பேசுவேன். ஏன்னா யதார்த்த காலத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தேர்தல் வரணும். தாவேக்கா சொல்கிற சிஎம்னா நாளைக்கு சிஎம் ஆவாரா இல்லையான்றதை களம் சொல்லும். நம்ம சொல்லிக்கலாம். நான் கூட சொல்லுவேன், நான் விஜய் நிற்கிற தொழில் பண்ணினா நான் ஜெயிச்சிடும், நான் கூட சொல்லலாம். களம் தான் சொல்லணும். துரை வையாபுரி ஒரே ஒரு எம்பிக்கு போட்டிடுறாரு. ஒரே ஒரு எம்பி. அதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா ஒரு எம்பி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. அப்போது அந்த 2 சீட்டை ஒரே சீட்டாக்கி அவர் நிற்கிறாரு தனி சின்னத்தில். அதில் உட்கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? ஏற்கனவே கணேசமூர்த்திங்கிற ஒரு எம்பியாக இருக்கிறவர் விட்டுட்டு நீ வாங்குறீங்க, திருச்சி வாங்குறீங்க, தனி சின்னத்தில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க. கேட்டால் அங்கீகாரம்னு கதை விடுறாரு. 2021 அத்தனை கேண்டிடேட்டுமே உதயசூரியன் சார். அத்தனை கேண்டிடேட்டையுமே ஃபில்டர் பண்ண ஒரு துரை வையாபுரி தான். அப்போ அவங்க எல்லாரையும் சூரியசனத்துல நிக்க வச்சவர் இவர் ஏன் சூரியசனத்துல நிக்க கூடாது? ஒரு நிமிஷம் சொல்றதுக்கான ஆட்களும் இல்ல விவாதத்தை பண்ணாலும். ஏன்னா அது குற்றச்சாட்டு எங்களை வைக்கும்போது என்னன்னா இது சத்யா மேல வைக்க கூடாது. சத்யா வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வாரிசு அரசியல் முரண்றது கிடையவே கிடையாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். இன்னும் தெளிவா சொல்லணுமா, துரை வையாபுரியை ஏத்துக்கிட்டு உள்ள இருந்தவர் தான் மல்லை சத்யா. வரட்டும், என் பதவி கூட கொடுக்குறேன். முரண் எங்கன்னு சொல்றேன். இந்த டிபேட் ஆரம்பிச்ச இடத்துல திரும்பவும் நிக்கிறேன். திராவிட சித்தாந்தத்தை ஏத்து நடத்துற எந்த கட்சியா இருந்தாலும் அவர் நாத்திகவாதியாகத்தான் இருக்கணும். அண்ணா நாத்திகவாதியா? 100% நாத்திகவாதி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. 100% நாத்திகவாதி தோழர். நான் சொல்றேன், அர்த்தம் சொல்லி இதை முடிச்சிடறேன். நீங்க அந்த கேள்விக்கு அதை சேர்த்து பதில் சொல்றேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடியதுல நீங்க ஒரே மேடையில வாங்குனீங்கல்ல, பகவத்கீதை குரான் எல்லாத்தையும் வாங்குனீங்கல்ல, அப்ப நீங்க என்ன எந்த மதத்தை தழுவுறீங்க? அது எப்படி எனக்கு புரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்பதான் அவர் என்ன கேட்கிறேன், இல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அண்ணா வந்து அவருக்கு ஃபாலோவர். அவங்களுக்கு ஒரு தேவன் தான் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இப்ப 3 தேவன் எடுத்து நிறுத்த முடியும்? அது 3 ஒரே தேவன் அவர் நினைக்கிறாரு. நம்பிக்கை இப்ப சொன்னீங்க இல்லையா ஒரே தேவன் அவர் நினைக்கிறாருன்னு. ஆனா உங்களை மாதிரி தேவன் இல்ல நான் அது சொல்லிடுறேன் தோழர். 3 பேரை ஒரு தேவன் சொல்றாருல்ல, எதுக்கு தெரியுமா? அது இந்த 3 தேவர்களை கும்பிடக்கூடியவர்களுக்குள்ள வந்து ஜாதியோ மத மோதல்கள் இல்லாத ஒரு நடுநிலை அரசியலை சொல்றன்றதான். ஆனால் அவர் எந்த தேவனை கும்பிடுறன்னு சொன்னாரா? அது எதுக்கு உங்களுக்கு? நாங்க ஏன் நாத்திகவாதின்னு சொல்றோம்னா, அண்ணாவினுடைய பல புத்தக நூல்கள் இருக்கு அவர் நாத்திகவாதிங்கிறது. அவர் எழுதிய நூல்கள் இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு வராரு இல்ல. இல்ல எனக்கு இன்னைக்கு வரை பதில் சொல்லுங்களேன். நீங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் சாமி அதே மாதிரி திராவிடம்னா கடவுள் இல்லைன்ற கேள்விகள் அதிகமா போகுது. நீங்க கேள்விகள் அதிகமா போகுது, பதில்கள் வாங்கணும். ஏன்னா நீங்க கூட இது வந்து என்னன்னா அரசியல் களத்துக்கு மேடையில் பேசுறது நல்லா இருக்கும். நீங்க ஒரு கேள்வி வச்சீங்கன்னா அந்த கேள்விக்கான விஷயத்தை நீங்க வாங்கினதான். இவர் துரை வையாபுரி வந்து எப்பொழுது பிரச்சனை வருதுன்னா, பெருமாளும் வேணும் பெரியாரும் வேணும் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரியார் இடத்துல பெருமாளுக்கு வேலை கிடையாது. ஏன்னா பெரியாருடைய ஸ்டாண்டுன்னு அது தோழர் கூட ஒரு முறை கேட்டார். நான் பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டேன், வேற தோழர் தேங்காயை உடைக்க மாட்டேன், பிள்ளையாரே உடைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து பிள்ளையாரை வேணும்னு அவர் சொல்லலை. ஆனால் துரை வையாபுரி பெருமாள் வேணுங்கிறார். அப்போ அதுக்குள்ள இந்து மதத்தை யார் வேண்டும்னு ஒருத்தர் சொன்னாலும் அவர்கள் அந்த சனாதன கோட்பாட்டை ஏத்துக்கிறவங்களா தான் அர்த்தம். இந்து மதம் வேணும்னு 100% திமுகவில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலினே பேசியிருக்காரு. புரியல, திமுகவில் இருப்பவர்கள் 98% இல்ல 92% பக்தர் மாநாடு நடத்தினது யாருன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நீங்களும் சொல்லுங்க. அதையே திமுகவின் அமைச்சர் நடத்தின முருகர் பக்தர் மாநாடு இன்னைக்கும் போங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இன்னைக்கும் போங்க, முடிஞ்ச நேரம் கிடைச்சா என் ட்விட்டர் பேஜ் போங்க, என் ஃபேஸ்புக் பேஜ் போங்க. சேகர் பாபுவினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மதம் சார்ந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடு தான். அதான் உங்களுக்கு திரும்பவும் சொன்னேன். கேள்வி வருது, அதான் சொல்றேன். எதிர்ப்பு இருக்கே இல்ல, அதான் சொல்ல வரேன். அதனாலதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ராஜாயும் பெரியாரும் அதிகாரத்துக்கு ஒரே மேடையில உட்கார்ந்தாங்கன்றது. அப்படி ஒரு கூட்டணி வேணுமான்னு கேக்குறேன். கண்டிப்பா தேவை. குலக்கல்வி வேணாம்னு சொல்லிட்டு குலக்கல்வி கொண்டு அவதூறு இல்லையா? இது வந்து உங்களுடைய இப்ப நீங்க முறையா ஒரு தேர்தலை சந்திக்க வரீங்க தோழர். இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு இந்த வேகம் இப்படிதான் இருக்கும். இது வந்து அண்ணாவுக்கும் இருந்தது. யாருக்கு இது? அண்ணாவுக்கும் அண்ணாவுடைய தேர்தல் தொடக்கம் எப்படின்னா, அவங்க முதல்ல வராங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க, ராஜாஜோட கூட்டணி சொன்னவர். அது வேற.
ஆனா ஏன் நின்னாரு? ஏன் என்ன சொல்லுங்க. தொண்டர்களுடைய விருப்பம் அதுதான், நின்னாங்க. தொண்டர்கள்ட்ட தான் சார் கேட்டாரு. சாமி கும்பிட்டா அவரை ஏத்துக்கு தான் போறாரு. தோழர் இத சாமி ஏத்துக்கிட்டாரு. இல்ல அதாவது இது என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, சீக்கியர்களும் இருக்கிறாங்க, நாத்திகர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியாச்சு, இந்த மதத்தினுடைய ஆதரவாளர் நான், இந்த பெருமாள் சாமி கும்பிடணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்தில் நாத்திகனுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்காது. நான் சொல்கிறேன். ஏன்னா நாத்திகனும் நீ சமமாக தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நாத்திகர்கள் ஒரு 10% இருக்காங்க. நாத்திகனா தான் இருக்கணும் நீங்க சொன்னா அப்ப 90% சாமி கும்பிடுறோம்னு நீங்க திட்டுற மாதிரி ஆகுதா இல்லையா? தேவையே கிடையாது. அவங்க பெருமாள் தானே நீங்க சொல்றீங்க. அப்ப பெருமாளை கும்பிடுறோம் நீங்க ஒதுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், யாரையும் ஒதுக்கல, பிறப்பு இருக்குன்னு சொல்றேன். எது அழகா இருக்கு தோழர்? நாங்க எந்த பெருமாளை கும்புறவங்களையும் வேணான்னு சொல்லல. அப்ப என்ன துரை வைக்கோ அத சொல்லி திட்டுனீங்க? சொல்றேன். ஏன் சொல்றேன்? இல்ல இல்ல மதிமுக ஒரே விஷயம் சொல்லிடுறேன். துரை வையாபுரியை ஏன் நான் அந்த இடத்துக்கு சொன்னோம்னா, தலைமைக்கு வருகிற, அதாவது எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா, இந்த 2 பேரும் நான் நாத்திகவாதியை ஏற்றுக்க மாட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்னு சொல்லிக்கலாமே தவிர நாத்திகவாதி கிடையாது. ஒன்று, இங்க கலைஞர் நாத்திகவாதி தான், ஸ்டாலின் நாத்திகவாதி தான், உதயநிதி ஸ்டாலின் நாத்திகவாதி தான். உதயநிதி ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு ஜீசஸ் வேணும், அல்லாஹ் வேணும், பெரியார் வேணும்னு சொல்லலை. இவரும் ஸ்டாலினும் சொல்லலை, ஏன் வைகோவும் சொல்லலை. ஆனால் கவர்மெண்ட்ல நடந்ததை நான் கேட்டேன். இல்லை வர ஒரு நிமிஷம். ஏன்னா இவர் துரை வைகோ சொல்லும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் நாளைக்கு அந்த தலைமை பண்புக்கு வருகிற பொழுது திராவிடம் என்கிற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இயங்குதுன்னா அங்க கடவுள் மறுப்புங்கிறது தான் தலைமையா இருக்கும். அப்பதான் நீங்க சொல்றது மட்டும் நான் பதிஞ்சுக்கிறேன், நான் கேள்வியே கேட்கல. இதை முடிச்சு விரும்புறேன். ஏன் முடிக்க விரும்புறேன்னா, டிபேட் இது இல்லை. ஏன்னா துரை வையாபுரனுடைய அந்த ஸ்டாண்டு வந்த பிறகுதான் அந்த சாதிய மனப்பான்மையை கட்சிக்குள்ள வருது. காரணம், அந்த எண்ணத்துல அவர் இருக்கிறதுனால தான் பெரியார பொலிட்டிக்கலுக்காக வச்சுக்கிறாரு. ஆனா அவருடைய அஜெண்டா வந்து என்னவா இருக்கு, பெருமாள்ன்றது இருக்கு. அதனாலதான் நாங்க வெளில இல்ல. அப்ப எனக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய திராவிடமும் நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக அந்த திராவிடமும் கடவுள் மறுப்பு, கடவுளை வணங்கக்கூடிய எந்த மதம் சார்ந்தவங்களா இருந்தாலும் அவர்களை நீங்கள் துவேஷிக்கிறீங்க. அப்படி கிடையாது. அரவணைக்கல. அப்படி கிடையாது. தலைமையாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் இன்னைக்கும் திமுக இருக்கு. 2026 அவர்கள் வெற்றி பெறுவார்ன்றது என் நம்பிக்கை. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். காரணம் என்னன்னா, நாத்திகவாதியும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் தலைமையில் இருக்கிற பொழுதுதான் இந்து மக்களையும் கிறித்துவ மக்களையும் மாற்று எந்த மதமாக இருந்தாலும் சமமாக பார்க்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்க முடியும். இதுல சக்சஸ் ஆகுது இல்லைங்கிறது காலம் சொல்ற. 75 இல்ல, மேபி அடுத்த 10 வருஷம் கூட ஆகலாம். இறுதியா இதோட முடிச்சிருவோம். 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றதுதான் டிவிகேவோட தொடர் பிரச்சாரமா இருக்கு. நீங்க முதலமைச்சர் தான் மறுபடியும் வரப்போறாரு திமுக ஆட்சின்னு சொல்றீங்க. ஃபைனலா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? கூட்டணியே மாறும் தோழர். கூட்டணியினுடைய டெஃபினேஷனே மாறும். நிறைய மாறும்னா இங்க இருந்து இல்ல, நான் சொல்றது அவங்களது கூட்டணிகளே மாறும். அதிமுக கூட்டணிகள் மாறும். நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. உங்க சைடுல நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே, திராவிட வெற்றி கழகம் 100% திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடுல தான் நாங்க இயங்க போறோம். அது நாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க இல்லங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் தார்மீகமாக ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் நாங்க இருக்கோம். காரணம், இங்கு இருக்கக்கூடிய இப்போ பாரதிய ஜனதா கட்சி எக்ஸிக்யூட் பண்ண சார்ன்ற இந்த விஷயம் வரையில் இது தொடரக்கூடாதுன்னா, இங்கே வந்து ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட சமூக நீதி சித்தாந்தத்தை முழுமையாக கொண்ட களத்தில் வந்து பணியாற்றுகிற ஏதாவது ஒன்றுனா களத்துக்கு வரணும். களத்துக்கு வந்து பணியாற்றுகிற முதல்வர் தான் தேவைப்படுகிறார். அந்த மக்களுக்காக சட்டங்கள் இயற்றக்கூடிய முதல்வர் தான் தேவைப்படுகிறார். அந்த இடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்த 2026. இது காலத்தின் தேவை. சனாதனம் இங்கு மலரக்கூடாது என்கிறதனுடைய தேவைக்காக இது அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. களத்துக்குன்னு நானும் அதுதான் சொல்லிடுறேன். ஒரு மாற்றுத்திறனாளி வந்து வேர்ல்டு கப்ல ஏமாத்தி கப் எடுத்துட்டு வந்து ஜெயிச்சேன்னு சொல்லி ஏமாத்த முடியாத மாதிரி ஒரு முதல்வர் வரணும். அந்த முதல்வர் மக்களுக்கு விருப்பப்பட்டவங்களா இருக்கணும். எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு இவங்க புதுசாக இருக்க டிவிகே டிஎம்கேட ரெப்ரஸன்டேட்டிவா வந்திருக்காங்க. திரும்ப தாவைக்கு வர்சஸ் திமுகன்ற ரீட்ரேட் ஆகுது. அந்த வகையில நன்றி. மற்ற எல்லா பதிலும் வந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க. நான் நிறைய பதில் சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுட்டேன். அதனால பார்த்தவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறேன்னு சொல்றேன். 2 பேருமே உங்களோட நேரத்தை செலவழித்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.